தனிமைப்படுத்தல் சட்டங்கள் அது வந்து சரியாக பின்பற்றப்படுதா மக்களால்? மக்கள் ஒரு தூரத்துக்கு மிச்சம் தரமாக பலப்பட்டாங்க. ஆனால் லாஸ்ட் 2-3 வீக்ஸ்லேருந்து கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் மாதிரி ஆகியிருக்கிறாங்க. அவங்க அறிஞ்சு கொள்ளணும், இது யாருக்காக இது நடக்கிறது, யாருடைய நலவுக்காக செய்கிறது, தன்னுடைய நலவுக்காக தான் செய்கிறது. ஒரு 2 சிம்பிள் எக்ஸாம்பிளை நாங்கள் எடுத்து பார்க்கோம். 3 எக்ஸாம்பிளை. இப்போ ஒருவருக்கு தான் வந்துருச்சு புட்லத்தில். அப்போ அவங்க மூலம் இன்னும் பல பேருக்கு அந்த ஃபேமிலியில் உண்டாக்கினாங்க. அதே மாதிரி தான் ஒரு சர்ச் செரமனிக்கு தான் ஜெஃப்னாக்கு போனாங்க. அதால் பல பேருக்கு இது வந்துச்சு. கெசல்வத்தையில் ஒரு பௌத்த ஒரு நபர் தம்பதி வேக பேத்து வந்து அந்த எட்டஹய வத்தையில் இருந்ததால் கிட்டத்தட்ட 113 பேருக்கு இது பழகி போச்சு. ஆனால் இப்போ நாங்கள் எவ்வளோ திறமாக கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டு இருந்தாலும் இது எந்த நிமிஷத்துலேயும் ஒரு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகலாம். வெரி டேஞ்சரஸ். இப்போ நேவியில் ஒருத்தருக்கு வந்தது இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்துக்கிறாங்க. இவ்வளோ நேரம் நாங்கள் கேரளா பற்றி மிச்சம் தரமாக பேசிக்கொண்டு இருந்தோம். லாஸ்ட் 5 நாளாக பார்த்தா கேரளா எந்த நாளும் 100 பேருக்கு கூடி இது வந்து கொண்டு வருது. ஏன்னா கண்ட்ரி ஓப்பன் பண்ண செல்லைக்கு வெளியூர்லேருந்து அவங்களோட ஊருக்கு ஆட்க வர செல்லைக்கு, வேறு ப்ரொவின்ஸ்லேருந்து அவங்களோட ஊருக்கு ஆட்க வர செல்லைக்கு இந்த சமுதாயத்திலேருந்து வெளியாகலாம். இந்த சமுதாயத்தில் வெளிவந்தால் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் இதில் ப்ராப்ளம் வந்து ஒரு 60%க்கு சிம்டம் இல்லை. நேவியில் நான் நம்பதுக்கு 80%க்கே சிம்டம் இல்லை. அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கே தெரியாது அவங்க நோயாளியா இல்லையான்னு சொல்லி. அதனால் இது இன்னமுத்தருக்கு போகலாம். அதை சுட்டு தான் நாங்கள் யோசிக்கணும். இன்னும் கொஞ்சம் நாள் இந்த வேக்சின் வரங்காட்டும் எல்லாருக்கும் இது இருக்கலாம் என்றதால் இப்போ எங்களுக்கு தெரியும் சுகாதார அழைப்புகளால் 4-5 முக்கியமான விஷயம் செய்கிறாங்க. ஒன்று நிர்வாகத்தால் செல்கிற அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். 2 அவங்களோட கையை இந்த நேரம் கழுதுக்கொள்ளுங்க. அடுத்து அவங்களோட ஃபேஸை வேண்டிய டைம் எல்லாத்துலேயும் கவர் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு கூட வேணாம், கூடினாலும் ஒரு 1 மீட்டர் நாங்கள் இருக்கிற மாதிரி 1 மீட்டர் 4-6 ஃபீட் கொஞ்சம் அங்கெல்லாம் இருந்தால் நல்லம். இனி இதை நாங்கள் யோசிக்கப்படாது. இது கவர்மெண்ட்டால் செல்லுற ஒரு கர்ஃப்யூன்னு சொல்லி இது எங்களுக்காக நாங்கள் எங்களோட நிலைமைக்காக என்ன பண்ணி கேட்டால் இப்போ எனக்கு ஒரு இந்த நஷல் வந்தால் முதலாவது நான் கொடுக்கறது என் ஒய்ஃபுக்கு, அது புற பிள்ளைகளுக்கு, அதில் வீட்டில் உள்ளவங்களுக்கு, அது புற எங்களோட வீட்டில் இல்லை எங்களோட எல்டர்ஸுக்கு. அப்போ நாங்கள் அவங்களோட ரெக்கமெண்டால், எங்களோட அப்பாவோட ரெக்கமெண்டால், எங்களோட தாய் தகப்பன் மட்டும் இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸோட ரெக்கமெண்டால் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் கேர்ஃபுல்லாகவும் நடந்து கொண்டால் இது எங்களுக்கு செட்டில் பண்ணலாம். ஒரு 2 சம்பவங்கள் ரீசெண்ட்லி நடந்தது, அவ்வளவு அட்வைசபிள் இல்லை. ஆமாம், நாங்கள் தொடர்ந்து பல விடயங்களை பேசுவோம். அதே நேரம் தொலைபேசி அழைப்புகளுக்காக நாங்கள் தொலைபேசி இலக்கங்களை வழங்குகின்றோம். 0112 77 44 22 0112 77 44 23 என்ற அந்த தொலைபேசி இலக்கங்களை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம். அதே சமயம் தொலைபேசி அழைப்புகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நாங்கள் அடுத்த கட்டமாக ஒரு தொலைபேசி அழைப்புக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? பதுலிலேருந்து யார் பேசுகிறீங்க? உங்களோட கேள்வியை நீங்கள் கேட்கலாம். கவர்மெண்டால இந்த சமுதாய தொழில் திட்டங்கள் ஆரம்பிக்கப்படுகிறாங்க. என்ன திட்டங்கள்ங்க? அந்த 1 லட்சம் தொழில் வாய்ப்புகள். ஆமாம், அதுக்கு நடைமுறை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கேட்டுக்கணும். ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி அவர்கள் இன்னும் அவர் தேசிய பட்டியலில் பாராளுமன்றம் செல்ல இருப்பவர். அரசாங்கத்தின் சார்பில் அவர் ஒரு வாக்குறுதியை கொடுக்க முடியாவிட்டாலும் கூட இந்த கேள்விக்கான பதில் அவரிடம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. இருந்தாலும் நாங்கள் அவரிடம் கேட்போம். வேண்டிய மாதிரி நான் சொல்கிறேன். அதில் ஒரு 1 லட்சம் பேருக்கு இது கொடுக்கணும்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணாங்க. அதில் சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. முதலாவது எந்த ஊரில் அந்த ஜாப்ஸ் இருக்குதோ அந்த ஊருக்கு தான் அந்த ஜாப் கொடுக்கணும். முதலாவது யாருக்கு ஜாப்ஸ் இல்லையோ அவங்களுக்கு கொடுக்கணும்.
இனி அதை வச்சு ஒரு 50,000 பேரை அவங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணினாங்க. செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு 20,000 ருபீஸ் மந்த்லி பேமெண்ட் ஒன்று கொடுக்க போனாங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷனால் ஒரு டிரெக்ஷன் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. எலெக்ஷன் கால் பண்ணியிருக்கிற காரணத்தால் அதில் அதை பற்றி வேறு ஒரு வேலையும் செய்ய வேணும்னு சொல்லி இனி அதனால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஒன்றும் நடக்காது. எலெக்ஷன் முடிஞ்சு தேர்தல் முடிஞ்சு தான் மீண்டும் இந்த ப்ரோக்ராம் ரீஸ்டார்ட் ஆகும். 50,000 ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னும் 50,000க்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆமாம், அந்த கேள்விக்கான பதில் நான் இருக்கின்றேன். அவருக்கு திருப்தியாக இருந்திருக்கும். இந்த தனிமைப்படுத்தல் விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது குறிப்பாக அந்த தனிமைப்படுத்தல் சட்டங்களை மக்கள் பெரிதும் மதிக்கிறார்கள். ஆனால் நேற்று சில தினங்களுக்கு முன்னர் கொல்லுப்பிட்டியில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தின் போது ஒரு சுதந்திரமாக தங்களது கருத்துக்களை தெரிவிக்க வந்தவர்கள் மீது போலீசார் கண்டபடி நடத்திய தாக்குதல் சம்பவமானது ஒரு மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது அல்லவா? கட்டாயம் அதிருப்தி ஏற்பாடு இருக்குது. நான் நம்புகிற மாதிரிக்கு அது நடந்திருக்கக்கூடாது. மனுஷருக்கு தன்னுடைய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் அவங்களுக்கு இதை பற்றி அவங்களோட சப்போர்ட் பண்ணவோ அதுக்கு விரோதமாக குரல் கொடுக்கறதுக்கோ சான்ஸ் இருக்கணும். நீ அதில் நாங்கள் சொல்லுவோமே ஆர்டர் ஒன்று வந்திருக்குன்னு சொல்லி அந்த ஆர்டரை வயலேட் பண்ணன்னு சொன்னால் அவங்களுக்கு அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லி அசால்ட் பண்ணுறது அது ஏற்றுக்கொள்ளலாது எங்களுக்கு. அப்படின்னு சொன்னால் அதை வச்சு அவங்கள போலீஸ் அவங்களோட பேர் எடுத்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணி அதை மூலம் செஞ்சுருக்கிறான். இனி அதை பற்றி நம்ம கேபினெட்லேயும் அவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க தட் இஸ் நாட் குட்ன்னு சொல்லி அது அப்படி நடக்கக்கூடாது. அதே நேரத்தில் எங்களோட சமுதாயத்துக்கும் ஒரு பெரிய ஒரு நான் நேரத்தோடு சொன்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இருக்குது. நாங்கள் இதை எவ்வளவோ கஷ்டப்பட்டு 3 மாதம் நாட்டை மூடி பல பேரும் பல தியாகங்களை செஞ்சு எங்களோட இக்கோனமியை ப்ராப்ளம் ஆக்கி கொண்டு பல ரெசிஸ்டன்ஸ் நாங்கள் பல ப்ரோக்ரஸை உண்டாக்கிக்கிறோம். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம 2 வருஷத்துக்கு இப்படி தான் போகவாகும். டேஞ்சரஸ் திங் என்னென்னு கேட்டால் இதே மாதிரி ஒரு பேண்டமிக் கொண்டு 1918 சுவிஸ் என்னது என்ன ஃப்ளூன்னு அவங்க சொல்லுவாங்க, ஸ்பானிஷ் ஃப்ளூ சொல்லி வந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நல்ல அதுக்கு ஃபர்ஸ்ட் வேவ் அப்போ எங்களுக்கு வந்தது. இப்போ மார்ச்சில் ஏப்ரலில் வந்த ஃபர்ஸ்ட் வேவில் முழு உலகத்துலேயும் 2 to 5 மில்லியன் பீப்புள் இறந்துச்சுங்க. ஆக நம்பிட்டாங்க. அது ஒழிஞ்சதுக்கு பிறகு இது முடிவுன்னு சொல்லி அதை சுற்றி சும்மா ரிலாக்ஸ் பண்ணினாங்க. செகண்ட் வேவ் 20 to 25 million. That was 10 times bigger than the original wave. அதை சுற்றி இது டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். இதை பற்றி நாங்கள் யோசிக்கணும். இப்போ அமெரிக்காவிலே உங்களுக்கு காணுது, கொலராடோட பல இன்றைக்கு நான் கண்டேன் கொலராடோவில் அவங்களோட ஃபர்ஸ்ட் வேவ் கொஞ்சம் நாளை பிறகு அவங்க நிரோதாய தனிப்படமான அந்த லாஸில் இருந்துட்டு அது இப்போ ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு இப்போ இவ்வளோ காலம் நடக்காத ஆகக்கூட பேஷண்ட்ஸை நேற்று ரிப்போர்ட் ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் பண்ணி சொன்னால் இது முடிவில்லை. இனி அதனால் நாங்கள் பொறுமையோடு நடந்து கொள்ளணும், ரெஸ்பான்சிபிலிட்டியாக நடந்து கொள்ளணும். அப்படி இல்லாட்டி நாடு மீண்டும் மீண்டும் பின்னுக்கு போகிறதுக்கு தான் காரணமாகும். ஆமாம், பல விடயங்களை பேசுவோம். தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த விடயங்களுக்கு செல்ல முதல் ஒரு தொலைபேசி அழைப்பு காத்திருக்கின்றது நீண்ட நேரமாக. வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வழங்குது உங்களது இந்த அன்புக்குரிய அலிசப்பை அவர்களுக்கு அந்த கேள்வி. யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? நான் மத்திய முகாம்ல இருந்து நலீம். சொல்லுங்க நலீம். உலக சுகாதார அமைப்பு அவருடைய மத அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஜனாசாக்களை கொடுக்குறாங்க. இலங்கையில மட்டும் இப்படியான செயல்பாடுகள் காரணம் என்ன? ஆமாம், அது நாங்களும் கேட்கவிருந்த ஒரு கேள்வி. குறிப்பாக இந்தியாவில் கூட நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு எம்எல்ஏ அவர் இருந்திருந்தார். அவரை கூட அடக்கம் செய்தார்கள். இது முஸ்லிம்கள் மத்தியில் பலதரப்பாடும் ஒரு எதிர்பார்க்கப்படும் ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம். இந்த அரசாங்கம் ஏன் அப்படி செய்துவிட்டது? என்ன காரணம் அலிசப்ரி?
இதை பற்றி நான் பல தொலைக்காட்சிகளில் பல நியூஸில் இதுக்கு முதவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். பர்சனலாக என் வியூன்னு சொன்னால் அடக்கம் செய்கிறதுக்கு இடம் கொடுக்கணுன்றது தான் என் வியூ. அதுதான் நான் நம்புறது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி உலகத்தில் சைனாவில் எனக்கு தெரிஞ்ச மாதிரிக்கு சைனாவில் மட்டும்தான் இலங்கையை விடுறதுக்கு அடக்கம் செய்கிறதுக்கு கொடுக்குறாங்க. இல்லை எல்லாருமே பற்றிக்கோணுமென்னு சொல்லி லோ கொடுத்துக்கிறாங்க. இனி ஸ்ரீலங்கா வந்து அந்த சைனா தான் மாடலாக வச்சுக்கொண்டு இதை டேக்கிள் பண்ணுறாங்க. அப்படி தான் எனக்கு விளங்குது. இதுக்கு அந்த இப்போ நிரோதாயனம், லாக்டவுன், டெஸ்டிங், ட்ரேஸ் இந்த கான்டாக்ட் இதெல்லாம் இனி சைனாவை மாடலாகி தான் செய்கிறாங்க. நீ அதை வச்சு தான் அவங்க WHO வந்து கைட்லைன் சொன்னால் அது அவங்க ஒரு கைட்லைன், அது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளோ மேலும் ஏற்காமிக்கோ மேலும் அது லோ இல்லை. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை ஏற்றுக்கொள்வாங்க. அப்படி அதால் வெளிக்கு போகிறேன்னு சொன்னால் அதுக்கு போதுமான காரணம் இருக்கணும். இனி அதை சொல்லித்தான் நாங்கள் இதை பற்றி பல துறைக்காகவும் பேசினோம். இந்த டிசிஷன் வந்து கவர்மெண்ட் டிசிஷன் இல்லை, அதை எல்லோரும் அறிஞ்சிக்கொள்ளணும். இது பிரசிடென்ட் எடுத்த டிசிஷனோ பிரைம் மினிஸ்டர் எடுத்த டிசிஷனோ இல்லை. இதுக்காக இந்த கோவிடை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கைட்லைன் சமைக்கிறதுக்காக ஸ்ரீலங்கன் கோவிட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லி மெடிக்கல் கைட்லைன்ஸ் சொல்லி ஒரு கைட்லைன் ஒன்று இருக்குது. அதை சமைச்சிருக்கிறாங்க. 18 பேர் உள்ள ஒரு குழு. அந்த குழுவில் மெயினாக இருக்கிறது வந்து டாக்டர்ஸ்மார், அதே நேரத்தில் ஒரு 2 ஹைட்ரோலஜிஸ்ட்டும் இருக்கிறாங்க, அடுத்தது JMO மாதிரி இருக்கிறாங்க. இனி இவங்க எல்லாரும் சேர்ந்து இது எடுத்த ஒரு முடிவுண்டு. இனி ஜனாதிபதி அவர்களோடையும் நாங்கள் பிரதமர் அவர்களோடையும் இதை பற்றி பல வர கதைச்சோம். எங்களோட சமுதாயத்தை ரெப்ரசன்ட் பண்ணி கதைச்சதுக்கு பிறகு அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு அந்த டாக்டர்ஸ் மாதிரி கன்வின்ஸ் பண்ணால் எங்களுக்கு அதில் ஆட்சேபனை இல்லை, உங்களுக்கு அவங்க சரின்னு சொன்னார். அதை வச்சு நாங்கள் ஒரு 2 துறைக்கா ஒரு டாப் டாக்டர் குழு ஒன்றை கூட்டிக்கொண்டு அவங்கள்ட்ட போய்த்து அவங்களோட கலந்து உரையாடினோம். அந்த டாக்டர் குழுவில் இருந்தாங்க ப்ரொஃபஸர் ரிஸ்வி ஷரீஃப், ப்ரொஃபஸர் ஷெரீஃப் டீன், ப்ரொஃபஸர் கெமால் தீன், டாக்டர் ரிஸ்வி ஹசன், அதே நேரத்தில் ப்ரொஃபஸர் ருவைஸ் ஹனிஃபா, ப்ரொஃபஸர் ஜெயந்த் ஃபெர்னாண்டோ, அந்த மாதிரி பல பேரை கூட்டிக்கொண்டு போய்ட்டு நாங்கள் கதைச்சோம். அப்போ என்ன ப்ராப்ளம்னு யோசிச்சாப்பில் நீ அவங்க சொல்கிறாங்க 80 என்னமோ ஒரு சென்டிகிரேட்டுக்கு பிறகு இதை சுட்டு போட்டால் வைரஸ் 100க்கு 100 இல்லா போய்த்திடும். ஆனால் அடக்க வச்ச இதில் அது மூலம் அது தண்ணிக்கு போகுமா, தண்ணியிலேருந்து வெளிக்கு போகுமான்றதை பற்றி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கிறது. இது அப்போது மற்ற ஏனைய நாடுகளுக்கு இது செல்லுபடியாகாது. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இதை நாங்கள் எவ்வளோ அவங்க சென்னது பார்த்து அவங்க சொல்கிறாங்க சைனா தான் இதில் சக்ஸஸ்ஃபுல். ஆக்சுவலி நாங்கள் ஏன் சைனா ஃபாலோ பண்ணக்கூடாது? நீங்கள் பார்த்தீர்களானால் இது வந்து ஒரு உணர்வு பூர்வமான ஒரு சம்மந்தப்பட்ட விடயம். சீன மக்களின் உணர்வும் எங்களது மக்களின் உணர்வும் ஒன்றா இல்லை. அதுதான் நான் சொன்னேன். நான் முதல்லேருந்தே சொன்னேன். அதை சுற்றி தான் இப்போ நீங்கள் கண்டிருப்பீங்க. கிட்டத்துலேருந்து எனக்கும் சில எக்ஸ்ட்ரீமிஸ் எலிமெண்ட்ஸால் அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து இப்போ அதுதான் நான் சொல்கிறேன். மனுஷருடைய நம்பிக்கை வந்து இந்த மதம் வந்து சிலவங்களுக்கு எந்த மதம் சும்மா ஒரு ஜோக்காக இருக்கும். ஆனால் எனக்கு அது ஆக முக்கியம். இன்னும் அடுத்தவங்க அதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கிறது. நான் சுற்றி முஸ்லீம்களுக்கு தன்னுடைய அதே நேரத்தில் இந்த அடக்கிற பற்றுற விஷயம் ஆக முக்கியமானது. இனி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாலும் எல்லாருக்கும் மேலுமெண்டா ஏன் உங்களுக்கு மட்டும் மேலே அது உங்களுக்கு மட்டுமே புதியோது இது. அதே நேரத்தில் அந்த டிஸ்கஷனில் வந்து ஒரு டாக்டர் சொன்னாங்க, இதை ஒரு அந்த பிபிசியில் நீங்கள் கண்டிப்பீங்க. அவர் சொன்னார் சன்ன பெரேரான்னு சொல்லி JMO இது ஒரு பயோ டெரரிஸ்ட் மெட்டீரியல் ஆக்கலாம். அப்படி சொன்னால் இந்த பாடியை இனத்தை போட்டால் பாடியை யூஸ் பண்ணி ஆட்களுக்கு இந்த கோவிடை பறக்கிறதுக்கு இடமிக்கிறேன்னு சொல்லி தீவிரவாதிகளாக இனி அந்த மாதிரியும் சொல்கிறாங்க. இனி இந்த மாதிரி கொஞ்சம் அந்த அடுத்தவன் உணர்வை பற்றி ஒரு நோக்கம் இல்லாமல் மாதிரி தான் இந்த டாக்டர்ஸ் மாதிரி பேசினாங்க. இனி நாங்கள் ஒரு நாள் 3 மணி நேரம் டிஸ்கஷன் ஒன்று வச்சோம், இன்னும் ஒரு நாள் 2.5 மணி நேரம் டிஸ்கஷன் இருக்கோம். கிட்டத்தில் இப்போ மறாலும் நாங்கள் ஒரு டீம் ஒன்று அனுப்பினோம் ஒரு டிஸ்கஷனுக்கு. இனி அவங்க இதை பற்றி ஒரு செய்தி சொல்லி தான் இருக்கிறாங்க. இனி அதனால்
இது வந்து டாக்டர்ஸ்மார்டையும் டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் மிஸ்டர் அனில் ஜாசிங்கேடையும் டிசிஷன். இனி அதை வச்சு தான் எங்களுக்கு நாங்களும் அதை பற்றி கொஞ்சம் டிசப்பாயிண்டட், நாட் கொஞ்சம் நல்லாவே டிசப்பாயிண்டட். இதை கொடுக்கலாம்ன்றது தான் என்னுடைய நோக்கமும் நான் நம்புகிறதும். ஆனால் இனி அவங்க நாங்கள் செல்றதை ஏற்றுக்கொள்ளாமல் பல காரணம் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் கண்டிப்பீங்க போன கிழமை கேஸஸ் ஒரு வந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டில் இதை பற்றி எல்லாட்டி அப்போ நாங்கள் கோர்ட்டில் போய்த்து முடிச்சுக்கொள்வோம். அப்போ அந்த கேசஸுக்கு வந்து அந்த ஹைட்ரோலஜிஸ்ட் உண்டு. ஹைட்ரோலஜிஸ்டண்டா இந்த பூமியில் உள்ள தண்ணியை பற்றி இந்த விமர்சனம் செய்கிற ஒரு சயின்டிஸ்ட், ஒரு ப்ரொஃபஸர். அவள் வந்து இதுக்கு வந்து சொன்னாங்க, அந்த இது தண்ணிக்கு போகும், தண்ணீர் மூலம் இலங்கையில் வாட்டர் டேபிள் ஒசக்கி இருக்குது, இது அடைக்கச்சல்லைக்கு இது தண்ணிக்கு போகும், தண்ணி மூலம் வெளியே போகும்னு சொல்லி பல செய்தியை சொல்கிறாங்க. சயின்டிஃபிக்கலி ஐ ஆம் நாட் கன்வின்ஸ் வித் தேட். இனி என்ன செய்கிறது, எங்களால் இந்தியத்தை எல்லாம் செஞ்சுருக்கிறோம், என்ன செய்யலாம் எங்களுக்கு? நாங்கள் இதை பற்றி ரெப்ரசன்டேஷன் செஞ்சுருக்கிறோம், எங்களோட எக்ஸ்பர்ட் கமிட்டியை பற்றி டிஸ்கஷன் வச்சுருக்கிறோம், பிரசிடெண்ட்டுக்கு பிரைம் மினிஸ்டருக்கு ரெப்ரசன்டேஷன் செஞ்சுருக்கிறோம். எல்லா மட்டும் எங்களோட நான் சம்பந்தம் இல்லாட்டியும் எங்களோட சமுதாயத்து மூலம் கோர்ட்டுக்கு போய்த்திருக்கிறோம். இனி நீ அதுக்கங்கள் எங்களை கொண்டு செய்யலாது. என்னோட ஒன்று மட்டும் அறியணும், இது முஸ்லீங்க என்ற முறையில் நாங்கள் ஒன்று அறிஞ்சது. அதில் நான் எங்களோட நம்பிக்கையில் 6 தூண் இருக்குது. நாங்கள் சொல்கிறோம், ஆமன்து பில்லாஹி வமலாயிகத்திஹி வகுத்துபிஹி வரசுலிஹி வல்யௌமில்லாஹிரிஹி வல்கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அதில் 6வதாக முக்கியமானது வந்து நாங்கள் உண்மையான நம்பிக்கையுள்ள முஸ்லீம்கள்னு சொன்னால் நன்மையோ தீமையோ அல்லாஹ்வின் நோக்கம் இல்லாமல் நாட்டம் இல்லாமல் நடக்காது. அப்போ இது அல்லாட நாட்டம். இதை வச்சு இதை மட்டும் எந்த நாளும் இதையே பேசி 3 மாதமாக நிற்கலாது எங்களுக்கு. எங்களால் ஏந்தியத்தை செஞ்சதுக்கு பிறகு, எங்களோட உணர்வை நாங்கள் காட்டினதுக்கு பிறகு, எங்களுக்கு மனுஷராக செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சதுக்கு பிறகு அல்லா பாரம் கொடுத்துட்டு நாங்கள் இருக்கணும். இன்னும் அதே மாதிரி பல நலவுகளும் நடந்திருக்குது. நாங்கள் இதை மட்டும் பேசப்படாது. அத்தனை முஸ்லீம், ஒரு 15 முஸ்லீம் ஏரியாவில் இந்த கோவிட் வந்துச்சு. அப்போ அவங்கள காப்பாற்றி அவங்கள ஹாஸ்பிட்டலில் கூட்டிக் கொண்டு போய்த்து, அவங்களோட ஏரியாவை லாக்டவுன் பண்ணி அவங்க எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போய்த்து நிரோதாயம் செஞ்சு, அவங்க நோன்பு திறக்கிற டைமுக்கு அவங்களுக்கு நோன்பு பிடிச்ச கொடுத்து அவங்கள எல்லாரையும் பார்த்து கொண்டு தரமாக அவங்க எல்லாரையும் சோமாக்கி வீட்டுக்கும் அனுப்பிக்கிறாங்க. இனி நாங்கள் இதை மட்டும் இந்த எல்லா ரெஸ்பான்ஸ்லேயும் பேசிக்கலி இட்ஸ் குட், பட் திஸ் இஸ் அ டிசப்பாயிண்டிங் திங். அப்படி தான் உலகம் சில டைமுக்கு இப்படி வரும். இனி அதென்று சொல்லி இதை பற்றி மட்டுமே திருப்பி இப்போ 3 மாதமாக இதை மட்டும்தான் பேசுகிறோம். நாங்கள் பேசுகிற எல்லாத்தையும் நான் என் மனசாட்சிக்கு பழகி அல்லாஹ் பாரம் கொடுத்துட்டு நாங்கள் எங்களால் எந்த செஞ்சு கொண்டு போகிறோம். இப்போ இப்போ கோர்ட்ஸ் இருக்குது, கோர்ட்ஸால் ஒரு நல்ல ஒரு முடிவு வரும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் உங்களுடைய பதிலை பார்க்கும்போது அதிகாரிகள் இந்த தீர்மானத்தை எடுக்கிறாங்க. அதே சமயம் அரசு உயர்மட்ட தலைவர்கள் இதில் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க. எனவே அதிகாரிகள் என்ன தீர்மானத்தை எடுத்தாலும் அரசு உயர்மட்ட தலைவர்கள், ஏனென்றால் அவர்கள் பதவிகளை ஏற்கும்போது அல்லது இந்த நாட்டின் பொறுப்பை ஏற்கும்போது அனைத்து இன மக்களும் ஒரு சரிசமமான நிலையில் மக்களையும் வைப்போம் என்ற ஒரு நிலைமையில் எடுக்கும்போது இந்த அதிகாரிகளின் தீர்மானத்திற்கு அப்பால் அவர்களுக்கு ஒரு பணிப்புரையை அல்லது ஒரு உத்தரவை, ஆர்டரை அவர்கள் கொடுக்கலாம் அல்லவா? இதுதான் உலக சட்டம் அப்படி என்ற ஒரு நிலைமையில் அது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்ன கேட்டால் ஒவ்வொருத்தரும் செய்கிற முறையப்படி சிலவங்க அப்படி செய்வாங்க. பிரசிடென்ட் ராஜபக்ஷ எடுத்தால் அவருடைய முக்கியம் இல்லை வித்தியாசம், இந்த கோவிட் இவ்வளோ சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை ஃபாலோ பண்ணுறதுக்கு. நீங்கள் கண்டிருப்பீங்க, அமெரிக்கன் ஜனாதிபதியும் இலங்கையும் ஒரு பொலிட்டீஷியனும் சொன்னாங்க, இந்த மருந்தை வரை கொடுக்கணும் அந்த மலேரியாவுக்கு கொடுக்குறத. இனி அப்போ கொடுத்திருந்தால் இன்றைக்கு எப்படி இருக்கும்? அது இன்னும் ப்ராப்ளத்தை கூட்டுறது. அது வந்து பிரசிடெண்ட்டை ஜாப் இல்லை, அது வந்து டாக்டர்ஸ்ட ஜாப். இனி அந்த மாதிரி பிரசிடெண்ட் இதில் டாக்டர்ஸுக்கு ஒரு பாட்டை கொடுத்துக்கிறாங்க, அவங்க சொல்கிற மாதிரி தான் அவர் அதை செய்வாங்க. நிரோதானத்துக்கு ஒரு குரூப்பு கொடுத்துக்கிறாங்க, அவங்க செய்கிற மாதிரி அவர் எல்லாரையும் கலந்துரையாடித்தான் செய்வாங்க. இது இந்த மெடிக்கல் ஏரியா, அது வந்து எக்ஸ்பர்ட் குரூப்போட போட்டிக்கிறோம். அப்போ எக்ஸ்பர்ட் குரூப்பை போட்டதுக்கு பிறகு எக்ஸ்பர்ட் செல்றன்னு சொன்னால், அவங்க 18 பேரும் செல்றன்னு சொன்னால் இது உடவானம், இதில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி
அதை அவர் ஓவர் ரைட் பண்ணி அவருக்கு வேண்டியதை செஞ்சால் நாளைக்கு என்ன சரி நடந்து ஒரு ப்ராப்ளம் ஆகினாலும் அவன் சொல்கிறாங்க என்னத்துக்கு நீங்கள் எக்ஸ்பர்ட் குரூப்பை போட்டுன்னு சொல்லி ஸோ இட்ஸ் அ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். இனி அதை சுற்றி நான் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களை நான் அறிஞ்சவன் ஒரு 15 வருஷமாக எனக்கு அவரோட மிச்சம் க்ளோஸாக ஒர்க் பண்ணிக்கிறேன். அவர் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை படி தான் ஒர்க் பண்ணுவாங்க மேஜர் ஏரியாவில். சில ஏரியாவில் அவர் எக்ஸ்பர்ட் லைக் இந்த செக்யூரிட்டி சம் ஃபாரின் ரிலேஷன்ஸில் அவர் கொஞ்சம் அவரோட தனி டிசிஷன் எடுப்பாங்க அவங்க எல்லாரையும் கலந்துரையாடுத்து போடு. ஆனால் மெடிசின் லா அந்த மாதிரிகளில் அவர் பல ஆட்களை கலந்து உரையாடி அவங்களோட டிசிஷனோடு தான் ஒர்க் பண்ணுவாங்க. சில டைமுக்கு நான் 15 வருஷம் அவரோட ஒர்க் பண்ண டைமுக்கு சில டைமுக்கு எங்களுக்கும் அவருக்கும் இடையில் ஒரு கருத்து வித்தியாசம் வரும் எப்படித்தான் இதை மீட் பண்ணணும்னு சொல்லி. ஆனால் கடைசிக்கு அவர் சொல்லுவார் ஏன் ஒப்பீனியன் இப்படி இருந்தாலும் நீங்கள் தான் லாயர், நீங்கள் தான் இந்த டிசிஷன் எடுக்கணும், எந்த டைமுக்கு எந்த கோர்ட்ஸு போகணும், எப்படி செய்யணும்ன்ற எல்லாத்தையும். அதனால் அவர் அப்படியானால் இப்படியோ தெரியாது எனக்கு விளங்குற மாதிரிக்கு அவர் பிரைம் மினிஸ்டர்னு சொன்னார், பிரசிடென்ட் சொன்னார் அது அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களா அவங்க நாளைக்கு சொன்னால் 7 மணி சொல்லி எங்களுக்கு அதில் ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லி. ஆனால் எங்களுக்கு அவங்கள ஓவர் ரைட் பண்ணி போகலான்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான். ஆமாம், நாங்கள் பல விடயங்களை பேசுவோம், பல தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணம் உள்ளன. அடுத்த இன்னொரு கேள்வியை நாங்கள் கேட்க விரும்புகிறேன் உங்களிடம். நீங்கள் ஒரு தொழில்சார் சட்டத்தரணி, ஜனாதிபதி சட்டத்தரணி, திடீரென ஒரு அரசியலுக்கு வருவதன் நோக்கம் என்ன? திடீரென்று என்று சொல்லலாது. நான் ஒரு அரசியலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஃபேமிலியிலேருந்து வாரம். நான் ஒரு லெஃப்டிஸ்ட் ஃபேமிலியிலேருந்து வாரம். இந்த தகப்பனும் மிச்சம் காலமாக கண்டெஸ்ட் பண்ணாதுக்கு பாலிட்டிக்ஸில் இருந்தாங்க. நானும் லா காலேஜில் இருக்கிற காலத்தில் கூட ஸ்டூடெண்ட் யூனியன் பாலிட்டிக்ஸை கூட செஞ்சவன். ஆனால் கொஞ்சம் நாளைக்கு அப்படி நான் ஆக்டிவாக பாலிட்டிக்ஸ்க்கு இருக்கில்ல. இதுக்கு முதவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர் இருக்கிறதுல கூட அவர் எனக்கு பல துருக்கா பாலிட்டிக்ஸ் வர சொன்னாங்க. சந்திரிகா அம்மையரும் என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் நான் அதுக்கு அவசரப்படலை. இந்த பயணம் கூட நான் வந்த டைம் ஜனாதிபதி அவர்களும் திரு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் திரு பசில் ராஜபக்ஷ அவர்களும் 3 பேரும் கொஞ்சம் எங்களோட சேர்ந்து கொண்டு கொஞ்சம் உதவி செய்யுங்க, சமுதாயம் எல்லாத்தையும் சேர்ந்து நடக்கிறதுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் ஒன்று தாங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் அதுக்கு வந்தது. அதே நேரத்தில் அதை எந்த பொலிட்டிக்கல் நான் அந்த லெஃப்டிஸ்ட் ஐடியல் உள்ள பொலிட்டிக்ஸில் இருக்கிற சுற்றி எந்த பொலிட்டிக்கல் ஜேர்னியோடையும் அது சேர்ந்து போகிறது. அதனால தான் நான் இதுக்கு ஒத்துக்கொண்டேன். அது பல காரணம் இருக்குது. நான் நம்புகிற மாதிரிக்கு இல்லை உலகத்தில் ஒரு நாட்டிலேயும் பெரும்பான்மை சமுதாயத்தோட ஆசீர்வாதம் இல்லாமல் சப்போர்ட் இல்லாமல் ஒரு நாட்டையும் கட்டி எழுப்பினது இல்லை. ஒரு நாடு சொல்லுங்கள் எங்கே கட்டி எழுப்பியிருக்காங்க? இந்தியா கட்டி எழுப்பலாமா? ஹிந்துஸ்ட புரியது இல்லாமல் பங்களாதேஷை கட்டி எழுப்பலாங்களா? முஸ்லீம்கள் இல்லாமல் சவுதி அரேபியாவை கட்டி எழுப்பலாமா? முஸ்லீம்களோட சப்போர்ட் இல்லாமல் பிரிட்டன் அமெரிக்காவை கட்டி எழுப்பலாமா? வைஸ்ட் இல்லாமல் சிங்கப்பூரை கட்டி எழுப்பலாமா? சைனீஸ்ட சப்போர்ட் இல்லாமல் மலேசியாவை கட்டி எழுப்பினாமா? மலேசிய சப்போர்ட் இல்லாமல் இல்லாது. இனி அதை அறியணும், எங்களை அவங்களுக்கு விலங்கெடுக்கணும். இனி அதனால் யார் மெயின் இங்கே இலங்கையில் மெயின் குரூப் 170 180 77 சிங்களீஸ் கேத்தலிக் சேம் சேர்த்தால் சிங்கள மக்கள். இனி அந்த மக்களுடைய நம்பிக்கையை வெண்டி எடுத்த அவங்களுடைய சப்போர்ட் உள்ளவங்களுக்கு தான் நாட்டை கட்டி எழுப்பலாம். நாங்கள் ஏற்றுக்கொள்ளலையோ. இனி அதோடு நாங்கள் அவங்க இல்லாமல் 100க்கு 100 ஒரு பக்கத்தில் பேத்துக்கொண்டு தமிழர்களும் முஸ்லீம்களும் வேலை இருந்தால் என்ன நடக்கும்? அவங்கள ஒரு போகிறது தள்ளி போட்டு என்ன நடக்கும்? அவங்க அப்போ சிங்கள ஓட்டில் மட்டும் வந்தால் அவங்களுக்காகத்தான் இருக்குவாங்க கடைசியில். இனி அதனால் இதை பேலன்ஸ் பண்ணணும். நான் இதை சொன்னேன் எலெக்ஷனுக்கு முதல் நான் சொன்னேன், நீங்கள் ஒரு சிங்கள புத்திஸ்ட் பிரசிடென்ட் உண்டாக்கினால் அவங்க சிங்கள புத்திஸ்டாகத்தான் நடப்பாங்க. இலங்கை பிரசிடென்ட் உண்டாக்கினால் தமிழரும் கொஞ்சம் ஓட் பண்ணி முஸ்லீம்களும் ஓட் பண்ணி மலையரும் ஓட் பண்ணி சிங்களம் ஓட் பண்ணாப்போ அவர் இலங்கை ஜனாதிபதி ஆகலாம். உங்களுக்கு விளக்கம். இனி அதுக்காகத்தான் நாங்கள் இது ட்ரை ஒன்று பண்ணுறேன். அது இல்லாமல் பர்சனலி எனக்கு அப்படி பாலிட்டிக்ஸில் பெரிய ஒரு விருப்பம் இல்லை. இப்போது நான் விருப்பத்தோடு செய்கிறது உண்டு இல்லை. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஐ ஜஸ்ட் என்ஜாய் மை ப்ரொஃபஷன்.
ஐ லவ் மை ப்ரொஃபஷன், தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் லவ். அதனால் இது நான் எனக்கு அப்படி பார்லிமெண்ட்டுக்கு போகணுமே, அது சில போஸ்ட் எடுக்கணுமே என்ன ஆசையோண்டு எனக்கு இல்லை. ஆனால் நாடு முன்னுக்கு போகணும், சமுதாயத்துக்கு இடையில் ஒத்துமை வரணும், சமுதாயம் ஒத்தொத்தரை அறிஞ்சிக்கொள்ளணும், அவங்களுக்கு இடையில் ஒத்துமை வரணும். நாங்கள் எல்லாரும் சிங்கள மனுஷர், தமிழ் மனுஷர், முஸ்லீம்கள், மலையர்கள் வேறு வேலை பார்க்காம இலங்கையினரெண்டு பார்க்கணும் என்ற ஒரு ஆய்வு எனக்கு இந்த இல்லை சின்ன காலத்திலேருந்து இருக்குது. அந்த இதில் தான் என்னை வளர்த்திருக்கிறாங்க. இனி அதுக்காக நான் எனக்கால் ஏண்டியத்தை கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். எப்போ சரி எனக்கு அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணதில் வேலையிலேன்னு விளங்கினால் எந்த வேலையை பார்த்துக்கொள்வோம். அது இல்லாமல் பர்சனல் அப்படி எனக்கு இதில் என்னவோ வேணும்னு சொல்லி ஒரு ஆசை ஒன்றும் இல்லை, நான் கேட்கவும் இல்லை, நான் அப்ளை பண்ணவும் இல்லை. எனக்கு அவங்க பல பேரும் இன்வைட் பண்ணது மூலம் நான் வந்திருக்கிறேன். இனி இப்போ நான் இருக்கிற சுற்றி பல பேரும் என்னை திட்டுறாங்க, எனக்கு ஏசுகிறாங்க, எனக்கு பல செய்தான் சமுதாயத்தில். நான் இல்லாட்டி யார் ஏசுவாங்க? ஏசுறதுக்கு கூட நான் ஒருத்தர் சரி இருக்கிறது நல்ல. அதனால் அட்லீஸ்ட் இது இப்போ நான் பேசித்தான் ப்ரைம் மினிஸ்டருக்கோ பிரசிடெண்ட்டோடையும் அப்பாயின்மெண்ட் எடுத்து நாங்கள் மீட் பண்ணோம். நான் பேசித்தான் அந்த எக்ஸ்பர்ட் குரூப்புக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க செய்யறதுக்கு கூட. இனி அதே எங்களுக்கு நாங்கள் இந்த பார்ட்டியோட இந்த குரூப்போடு சேர்ந்து நடந்ததால் இனி அதனால் எல்லாமே எங்களுக்கு வேண்டிய மாதிரி நடக்காது. நான் சொன்ன மாதிரி அந்த ஈமான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்னு சொன்னால், அல்லாட மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறேன்னு சொன்னால், நாங்கள் உண்மையான முஸ்லீம்னு சொன்னால் அதை எங்களுக்கு இப்படித்தான் சில வேலைங்களுக்கு செய்யலாம், சில வேலைங்களுக்கு செய்யலாது. ஆனால் முக்கியம் நாங்கள் சின்சியராக எங்களோட எஃபர்ட்டை போடுறதா இல்லையான்றது ஒரு கேள்வியை நாங்கள் உண்மையில் கேட்க வேண்டும். நீங்களும் அதில் மனதார ஒரு மனம் திறந்து பதில் சொல்ல வேண்டும். இந்த அரசாங்கத்தின் கீழ் முஸ்லிம் மக்கள் பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறார்களா இல்லையா? முஸ்லீம் மக்கள் என்ற முறையில் பர்டிகுலராக அப்படி நான் சொல்ல மாட்டேன் எதிர்பார்க்குறாங்களன்னு சொல்லி. ஏனென்றால் சில இந்த கொரோனா நிலைமையில் கூட சில இடங்களில் ஒரு மத ரீதியாக இன ரீதியாக அவர்கள் பார்க்கப்பட்டது ஒரு மிகவும் வேதனையான ஒரு விடயமாக இருந்தது. நாங்கள் பார்த்தோம். அதுக்கு எங்களோட இந்த கவர்மெண்ட் காரணம் எங்களுக்கு சொல்லல. அது அந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையில் ஒரு டென்ஷன் ஒன்று இருக்கத்தான் இருக்குது. அந்த நேரத்தோட தமிழ் மக்களோடு இருந்த டென்ஷன் இப்போ மாறி யுத்தத்துக்கு பிறகு முஸ்லீம்களோடு இருக்குது. அது கவர்மெண்ட் வந்ததோ இல்லையோண்டு இல்லை, போன கவர்மெண்ட்லேயும் மாறி இருந்துச்சு, அதுக்கு முதவும் இருந்துச்சு. இது 2010 இது வந்து கொண்டு வருகிறது. அதன் மூலம் பல ப்ராப்ளமும் உண்டாகி கொண்டு இருக்குது. ஆனால் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் இஸ் கமெண்டபிளி ஹேண்டில். இனி அதில் ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். ஆனால் சமுதாயங்களுக்கு இடையில் உள்ள சந்தேகங்கள் பேய்த்துக்கொண்டே இருக்குது. அண்ட் சிலர் மிகவும் இனவாதமாக நடந்து கொண்டே இருக்கிறாங்க. அதை சொல்லித்தான் முஸ்லீம்கள் இன்னும் மிச்சம் பத்திரமாக நடந்து கொள்ளணும். இந்த அழுகிறதுக்கு பார்த்து கொண்டு இருக்கிற கண்ணு குத்தாமல் அவங்களுக்கு காரணம் கொடுக்காமல் நாங்கள் பொறுமையோடு இதோடு நடந்து கொள்ளணும். இந்த ஏரியாவை கொஞ்சம் இந்த சிச்சுவேஷனை முன்னுக்கு வரம் காட்டும். இனி அதில் முக்கியம் சில பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் இனவாதிகள் பல எல்லா இடத்துலையும். அது கவர்மெண்ட்டு சம்பந்தம் இல்லை. அப்படி உள்ளவங்க என்ன சின்ன ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் அது இனவாதமாக தான் காட்டுவாங்க. ஏன்னா இந்த ஈஸ்டர் தின தாக்குதலுக்கு பிறகு அப்பாவி முஸ்லீம்கள் கூட ஒரு சந்தேக கண் கொண்டு, ஏன்னா எல்லா முஸ்லீம்களும் அப்படியான நிகழ்வுகளுக்கு துணை போனதில்லை. எனக்கு தெரிய ஏராளமான முஸ்லீம்கள் அப்படியான சம்பவங்களை வெறுக்கின்றனர். ஆனால் பார்க்கும்போது ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் ஒரு சந்தேக கண் கொண்டு பார்க்கும் ஒரு நிலைமை ஒரு மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. சரி, அது அப்படித்தான் உலகம் எல்லா இடத்துலையும் அன்ஃபார்ச்சுனேட்லி. இப்போ எங்களுக்கு இப்போ விளங்குது, இப்போ முஸ்லீம்களை பார்க்குற சுற்றி உங்களுக்கு விளப்பம் என்று சொன்னால் 71, 72, 87, 88 சிங்கள மக்களைத்தான் அப்படி பார்த்தாங்க. எல்லாரையுமே ஜேவிபி காரணம்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு விரோதமாகத்தான் போலீஸால் தூக்கி கொண்டு போனாங்க. சில டைமுக்கு எங்களோட ஊர்களில் பல பேரை அப்படி அந்த டயரில் போட்டு சுட்டு போட்டாங்க. சில டைமுக்கு வருவாங்க, இந்த போலீஸால் வருவாங்க, அவங்களோட முகத்தை மூடிக்கொண்டு வருவாங்க, நாங்கள் கோனிபில்லான்னு சொல்லுவாங்க, அவங்க காட்டுவாங்க ஒருத்தர் எல்லாருமே சிங்கள மக்களை தான் காட்டுறாங்க. அப்போ அதுக்கு பிறகு தமிழ் மக்கள்
அது காரணம் வந்து தமிழ் மக்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க, எல்லா தமிழ் மக்களும் எல்டிடி இல்லை, ஆனால் எல்லா எல்டிடி காரணமும் தமிழன் என்ற சண்ட ஒரு முறையில் தமிழ் மக்களுக்கு பின்னால் போனாங்க. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி 21 நாளுக்கு பிறகு எல்லா நீங்கள் சொன்ன சரியாச்சாரி 99.99 ஆள்க முஸ்லீம் இதை ஏற்றுக்கொள்றதும் இல்லை. அவங்களோட கலாச்சாரத்தை பற்றி இருப்பாங்க, ஆனால் ஒரு நாளும் இந்த கொலை பிரச்சண்டத்துக்கு போக மாட்டாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த 21 பேருமே முஸ்லீம்ங்க. இனி அதனால் அதில் இன்னும் பல பேர் இருப்பாங்களான்ற சந்தேகத்தோடு நடக்கிறாங்க. என்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் உண்டு சொன்னார், நல்ல ஒரு கதை உண்டு. நான் இருந்த கலந்து ஒரு விளையாடின ஒரு டிஸ்கஷன் ஒன்றில் அவங்க சொன்னாங்க, 87-88 3 பேர் போனால் வாகனத்தில் ஒரு பஸ்ஸை நிப்பாட்டினால் கேட்பாங்களாம், தவும் கவுத அப்படி நீங்கள் யார்? நான் பண்டா ஒருத்தர். பண்டா இருப்பார், பெருமாள் இருப்பார், முகமது இருப்பார். அப்போ அந்த டைம் பெருமாளுக்கும் பேச்சு போக சொல்லுவாங்க, முகமதுக்கும் போக சொல்லுவாங்க, பண்டையை வச்சுக்கொள்வாங்க. ஏன் சந்தேகம் வந்து பண்டா தீவிரவாதிகள் ஒருத்தரா, இந்த ஜேவிபியில் ஒருத்தரா, நாட்டை குழப்புறவங்களும் ஒருத்தரா. அப்போ கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு எங்கட இந்த அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த எல்டிடி காலம் வந்துச்சு. அந்த எல்டிடி காலம் வந்த டைமில் இதே மாதிரி இந்த 3 பேர் போனாலும் பண்டாவையும் பேத்து விடுவாங்க, முகமடையே முட்டுடுவாங்க, ஆனால் பெருமாளை வச்சுக்கொண்டு பின்னாலே எடுத்துக்கொண்டு போவாங்க. இனி இது வந்து 21க்கு பிறகு பெருமாளை முட்டுடுவாங்க, பண்டாயை முட்டுடுவாங்க, முகமடை வச்சுக்கொள்வாங்க, நிரந்தரமாக வச்சுக்கொள்வாங்க. இது ஒரு ஸோ திஸ் இஸ் வை இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி மஸ்ட் கண்டினியூ. இது வெஸ்ட்லேயும் நடக்குது, இந்தியாவிலேயும் நடக்குது, பல ஏரியாவில் நடக்குது. அதனால தான் நாங்கள் இதுக்கு ஒரு பெரிய லாங் டேர்ம் சொல்யூஷன் ஒன்று வரணும். மதங்களுக்கு இனங்களுக்கு இடையில் ஒத்துமை வரணும். அதே நேரத்தில் முஸ்லீம் சமுதாயத்தின் பக்கத்தில் இனிமேல் எவராவது இந்த மாதிரி ஒரு முறையில் எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கு போகாமல் பாதுகாத்துக்கொள்கிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. என்ன கேட்டால் ஒத்தர் இதுக்கு போனால் கூட, ஒத்தர் இதை செஞ்சால் கூட திரும்பியும் எங்களுக்கு இதே ப்ராப்ளம் வரதுக்கு இடமிக்குது. இதனால தான் என்ன நடந்துச்சுன்னால் உங்களுக்கு வளர்ப்போம். நாங்கள் போன வருஷம் பிறங்காடும் சொன்னோம், முஸ்லீம்களுக்கு இடையில் இப்படி ஒன்றும் இல்லை, இவ்வளவும் வராது, ஒரு நாளும் எந்தவித அசம்பாவியத்தை முஸ்லீம்கள் செஞ்சில்லை என்று எல்லாம் சொன்னோம். ஆனால் 21 ஞாயிறு அந்த பொம்பிளாஸ்டுக்கு பிறகு அது எல்லாமே மாறிப்போச்சு. இனி அதனால் இது டிஃபிகல்ட் டைம் எங்களுக்கு. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இந்த டிஃபிகல்ட் டைமை நாங்கள் பொறுமையோடு அந்த நேவிகேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆமாம், உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க தொலைபேசி அலை போட்டு காத்திருக்கின்றது. வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் வெள்ளாண்டிக்கு இருந்து பேசுகிறேன். கேளுங்க. இந்த ஆரம்ப காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணி ஆயுதம் போறதுனால மக்கள் விடுதலை தீவிரவாதிகளாக கணிச்சாங்க. அதுக்கு பிறகு எல்டிடி போராளிகளாக வந்ததுக்கு அப்புறம் எல்டிடி தீவிரவாதிகள் என்று சொன்னாங்க. ஆனா முஸ்லீம்கள் ஒரு தவறு செஞ்சிட்டா அவர்கள் ஐஎஸ்எஸ்ஓ அப்படியே சொல்லாம முஸ்லீம் தீவிரவாதிகள் என்று மட்டும் சொல்வதற்கு காரணம் என்ன? அவர் கேட்கிறார், பண்டாவை சிங்களவர்கள் ஒரு தீவிரவாதியாக பார்த்த அதே சமயம் பெருமாளையும் ஒரு தீவிரவாதியாக பின்னர் பார்த்த அதே சமயம் முஸ்லீம்களை ஒரு ஐஎஸ்ஐஎஸ்ஓ அல்லது அப்படி எதுவும் சொல்லாமல் வெறும் ஒரு தீவிரவாதியாக அது அப்படி பார்க்கறதுக்கான காரணம் என்ன? எனக்கு தெரியாது. அது அவங்க அப்படி பார்க்குறவங்கள்ட்ட தான் கேட்கணும். எங்களோட முஸ்லீம்களுக்கு விரோதமாக இது இலங்கைக்கு மட்டும் உள்ள ஒன்று இல்லை. தட்ஸ் த ப்ராப்ளம். இப்போ அதே சமயம் ஒரு கேள்வி சையத் நிஷார் என்பவர் கேட்டிருக்கிறார், அப்படியாயின் முஸ்லீம்களை சந்தேகிப்பது நியாயம் என்று கருதுகிறீர்களா? இல்லை, நாங்கள் ஒருத்தரும் போன பயணம் 2500 பேர் உள்ளுக்கு எடுத்த டைம் அப்பாவி மக்களுக்காக நாங்கள் ஒரு குரூப் லாயர்ஸ் முன்னுக்காகத்தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் அவங்கள காப்பாற்றினது. நாங்கள் அதில் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஆனால் அது நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், நாங்கள் ஒருத்தர் 2 பேர் செய்கிற சில குத்தத்தால் முழு சமுதாயத்துக்கும் கெட்ட பேர் வரும். இது இங்கே மட்டும் வந்ததில்லை. 21/11 இந்த 9/11க்கு பிறகு அமெரிக்காவில் இது நடந்துச்சு.
அண்டர் கிரவுண்ட் பாம்ப்ஸ் கொஞ்சம் போச்சு லண்டனில் முஸ்லீம்களுக்கு இது நடந்துச்சு. 26/9 இந்தியாவில் மும்பையில் நடந்துச்சு, அதுக்கு பிறகு மும்பையில் நடந்துச்சு. இதுதான் எங்களோட முக்கியம். நாங்கள் இது 10 பேர் இதை செஞ்சால் முழு சமுதாயத்துக்கும் ஒரு ஜெனரேஷனுக்கே பாடுபட பார்க்கும். இது தமிழருக்கும் நடந்துச்சு, முஸ்லீம்கள் சிங்கள மனுஷருக்கும் நடந்துச்சு, எங்களுக்கும் நடக்குது. இதில் நாங்கள் என்ன செயல் வாழ்றேன்னு சொன்னால் அதை சுட்டித்தான் நாங்கள் முக்கியம் இதுக்கு எந்தவித முறையிலையும் நாங்கள் இடம் கொடுக்கப்படாது. போன பயணம் இப்போ இவங்க எல்லாத்துக்குமே ராஜபக்ஷ கவர்மெண்ட் போன பயணம் ராஜபக்ஷ கவர்மெண்ட்டில் இருந்துச்சு, யுஎம்பி கவர்மெண்ட்டே இருந்துச்சு. யுஎம்பி கவர்மெண்ட்டில் தானே எல்லாரையும் சந்தேகப்பட்டாங்க, எல்லாரையும் கொடுத்து எடுத்தாங்க. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு வேலை இல்லை, ப்ரெஷர் வரும் இந்த மனுஷருக்கு இடையால். ப்ரெஷர் வந்தது பிறகு ஆட்கள் எல்லாரையும் உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு காரணமாகும். இனி அதனால தான் நாங்கள் செல்வது நாங்கள் இதை உணர்ச்சியை விட்டு போட்டுட்டு பத்திரமாக இதை ஹேண்டில் பண்ணணும். என்னமென்னு கேட்டால் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் ஒரு வித்தியாசம் நாங்கள் காண்றது தமிழ் மக்கள் பேசிக்கலி இந்த இதுக்கு சம்பந்தம் இலங்கையில் உள்ள எல்டிடிக்கு சம்பந்தப்பட்டவங்க தான் சம்பந்தப்பட்டாங்க. ஃபாரின்லேருந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க வேறு இதுக்கு. ஆனால் வேறு இடத்துல வயலன்ஸ் நடக்கல. அதே நேரத்தில் சிங்கள மக்களிடம் இலங்கையில் நடந்தது. இப்போ முஸ்லீம்களுடைய ப்ராப்ளம் அவங்க எங்களை காட்ட போகிறாங்க. இது இன்டர்நேஷ்னல் கான்ஸ்பிரசியில் பார்ட் உண்டு, இது ஐசிஸ்ட பார்ட், இது அதோட பார்ட். அதனால முஸ்லீம் இப்போ இதை பற்றி ப்ராப்ளம் உண்டாக்குறவங்க எல்லாரும் காட்ட பார்க்குறது இப்போ நேற்று முந்தினாத்தும் நீங்கள் கண்டிப்பீங்க எங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்களும் என்ன சொல்கிறாங்க, குர்ஆனில் இது இருக்குது அதில் இருக்குதுன்னு சொல்லி அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்து காட்டுறாங்க. இனி அதை போச்சு அவங்க சொல்கிறாங்க இதுதான் இங்கிலாண்டில் நடக்குது, இதுதான் அமெரிக்காவில் நடக்குது, இதுதான் இந்த பலஸ்டீனில் நடக்குது, இதுதான் ஆப்கானிஸ்தானில் நடக்கிற மாதிரி இதை என்னமோ எங்களோட இஸ்லாத்தோட சேர்த்து காட்டுறதுக்கு ஒரு குரூப் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் எங்களோட சமுதாயத்துக்கு அதை போல் 10 மடங்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும். இந்த மாதிரி யாராவது லோக்கு விரோதமாக போகிறேன்னு சொன்னால் எங்களுக்கு இடையாலே இதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுத்து அதுலேருந்து முடிச்சு கொள்ளணும். போன பயணம் நடந்ததுக்கு காரணமும் இருந்த கவர்மெண்ட் தான். இன்றைக்கும் கூட நீங்கள் கண்டிப்பீங்க டிவியில் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருந்துச்சு, முஸ்லீம்களும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. இது தாரானண்ட யாருன்னு தெரியும், இந்த மாதிரி குரூப் ஒன்று நடந்துன்னு தெரியும், அந்த மாவநிலையில் நடந்த இன்சிடென்ட்டேன்னு தெரியும். அதுக்கு பிறகு புத்தளத்தில் C4 100 kilograms பிடிச்சிக்கொள்கிறாங்க. இனி இதெல்லாம் எடுத்தது பிறகு பேட் ஆப்ரேஷன். இனி அதனால் 21/4 நடந்ததால் தான் முஸ்லீம்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் இந்த ஒரு வருஷமாக நடக்குது. 21/4 நடக்காமல் இருந்தால் இவ்வளோ தூரத்து வராது. அதை சொல்லித்தான் நாங்கள் அந்த டைம் சொன்னோம், நாட்டின் பாதுகாப்பாக முக்கியம் அப்போ நாட்டின் பாதுகாப்பு முக்கியமாக இருந்திருந்தால் எங்களுக்கு இவ்வளோ பெரிய இது ஒன்று வந்திருக்காது. நீ அதை சொல்லித்தான் நாங்கள் சொல்கிறோம், வாட் எவர் இட் இஸ் இந்த கவர்மெண்ட்டில் பாதுகாப்பை பற்றி ஒரு ஃபுல் கண்ட்ரோல் ஒன்று எடுத்திருக்கிறாங்க. அதனால் நாட்டில் சாந்தி சமாதானம் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். இனி நாங்கள் இதை என்ன செய்யணும்னு சொன்னால் சமுதாயங்களுக்கு இடையில் இல்லைய வித்தியாசம் இது புதியதில்லை. 60ஆம் தசத்தில் என்னமோ கேத்தலிக் இன்வேஷனை பற்றி பேசினாங்க. 70-80 தசத்தில் தமிழ் மக்களோட ப்ராப்ளம் உண்டாயிடுச்சு. அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி டெரரிசம் வரங்காட்டும் முன்னுக்கு போச்சு. இனி அதுக்கு பிறகு அவங்களும் இந்த பிறகு முஸ்லீம்களை பிடிச்சி கொண்டிருக்காங்க. இது திருப்பி இப்படி வரும். அது சொல்லி தான் நாங்கள் செல்கிறோம்னாங்க இலங்கையின் எல்லோரும் இலங்கையினர் என்ற முறையில் இதை பற்றி பார்க்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் வரணும். அது வரத்து வேணும்னு சொன்னால் முஸ்லீம்களும் இலங்கையினர் என்ற நாங்கள் என்னமோ இங்கே விசிட்டர் அல்ல. அதை 2 முறையில் பார்க்கலாம், முஸ்லீம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா அண்ட் முஸ்லீம்ஸ் இன் ஸ்ரீலங்கா. நாங்கள் முஸ்லீம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா, முஸ்லீம்ஸ் இன் ஸ்ரீலங்கா இல்லை, என்னமோ வேறு ஊரால் இங்கே 6 மாதம் வாழ்ந்துட்டு போகிறவங்க இல்லை. அதை அறிஞ்சு கொள்ளணும். அப்படின்னு சொன்னால் நாங்கள் இந்த நாட்டின் இலங்கையினர் என்ற முறையில் நாட்டோட ஒத்துப்போகிற இஸ்லாத்தை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுமாக முக்கியம். அப்போ தான் எங்களுக்கு அந்த உணர்ச்சி வரும், அப்போ தான் எங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். இப்போ இனி அதை சுற்றி தான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் எங்களோட மதத்தையும் கலாச்சாரத்தையும் ஒன்றுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளப்படாது. உங்களோட கம்ப்யூட்டர்னு இருக்குது, முக்கியம் உங்களோட சாஃப்ட்வேராக ஹார்ட்வேராக. ஹார்ட்வேரில் என்ன இருந்தாலும் என்ன வேலை இல்லை. அந்த மாதிரி முக்கியம் சாஃப்ட்வேர்.
ஸோ நாங்கள் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நாள் போகும். இட்ஸ் a difficult time. ஈக்குவேஷன்லேருந்து என்ன எடுத்து வெளிக்கு போடுங்களே என்ன. நான் இப்போ போன வருஷம் ஜனாதிபதிக்காக கேம்பெயின் பண்ணோம். நாங்கள் எவ்வளோ கேட்டோம், எங்களுக்கு ஓட் பண்ணல. இப்போ நாங்கள் கேம்பெயின் பண்ண இல்லாட்டி ஜனாதிபதி தோத்திப்பாங்களா? ஆமாம். அவர் எப்படி மன்னிப்பாங்க? ஆமாம். உங்களின் கருத்துக்களை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். போவோம். அதற்கிடையில் ஒரு தொலைபேசி அழைப்பு. வணக்கம். ஆமாம். அதற்கு முன்னதாக நான் நினைக்கிறேன், இந்த நாட்டில் வாழும் முஸ்லிம்கள், இந்த நாட்டிற்குரிய முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் வாழ்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் தங்களது உரிமைகளை கேட்கின்றார்கள். இந்த நாட்டில் தற்காலிகமாக வாழும் ஒரு முஸ்லிம்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆனால் எதையும் சகித்து கொண்டு அவர்கள் போய்விடுவார்கள். இந்த நாட்டில் அவர்கள் உரிமைக்காக போராடுவது கூட இதை அவர்கள் ஒரு தாய் நாடாக நினைக்கின்றார்கள். எனவே உங்களது கருத்துடன் நான் அதில் உடன்படுகின்றேன். இலங்கை முஸ்லிம்கள் அப்படித்தான் இருப்பார்கள். களுத்துறை மத்துகமையைச் சேர்ந்த டாட்டன்ஃபீல்ட் தோட்டத்திலிருந்து உதய சாந்த என்பவர் கேட்கிறார், தமிழ் முஸ்லிம் பெரும்பான்மையின தலைவர்களை தமிழ் முஸ்லிம் மக்கள் நம்புகிறார்களா? தமிழ் மறாலும் அந்த கொஸ்டின். பெரும்பான்மை இன தலைவர்களை, அதாவது சிங்கள அரசியல் தலைவர்களை தமிழ் முஸ்லிம் மக்கள் நம்புகிறார்களா என்று கேட்கிறார் ஒருத்தர். எனக்கு தெரியாது, அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். பேசிக்கலி அதுதான் நான் சொன்னேன். இப்போ இந்த பயணம் எலெக்ஷனில் என்ன நடந்துன்னு சொன்னால் நீங்கள் கண்டிருப்பீங்க, தமிழ் மக்கள் 100% கூட இந்த ஜனாதிபதிக்கு ஓட் பண்ணல. முஸ்லீம் மக்களும் 190 கிட்டத்தட்ட 95 மட்டும் இந்த ஜனாதிபதிக்கு ஓட் பண்ணல. அப்படின்னு சொன்னால் இந்த ஜனாதிபதியை ஆல்மோஸ்ட் சிங்களீஸ் ஓட்ஸால் தான் வந்திருக்கிறாங்க. இனி அப்படி ஒன்று நடந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால், பாலிட்டிக்ஸ் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலையோ, பொலிட்டிக்ஸில் வரவங்க எல்லாருடைய நோக்கம் அவங்க இன்னும் கூட காலம் பொலிட்டிக்ஸில் இருக்கணும், அவங்களோட பார்ட்டி பவரில் இருக்கணும். இனி அதனால் அவங்களோட ஓட் பேங்க்குக்கு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. தமிழரும் அப்படி செய்வாங்க, சிங்கள மக்களும் அப்படி செய்வாங்க, எல்லோரும் அப்படி செய்வாங்க. இனி அதனால் இப்போ எங்களுக்கு விளங்குற மாதிரிக்கு இந்த லீடர்ஸை அவங்க ஏற்றுக்கொண்டு இல்லை, முஸ்லீம்களோ தமிழரோ. லாஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் படிக்கு இனி முன்னுக்கு இவங்க எப்படி செய்கிறதை பார்த்து அவங்களோட சேர்ந்து நடந்தால் அவங்களும் இன்னும் கூட சிறுபான்மையும் டாலரேட் பண்ண அந்த சிறுபான்மைக்கும் சர்வீஸ் செய்வாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நம்பிக்கை வரும். இனி இப்போக்கு இஸ் அ கேப். ஆமாம். சையத் நிஷார் என்பவர் வசந்தம் தொலைக்காட்சியின் முகநூலில் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். சர்வதேச முஸ்லீம் எதிர்ப்பு, அதாவது சர்வதேச இன்டர்நேஷனல் ரீதியாக இருக்கும் முஸ்லீம் எதிர்ப்பு, அதை வைத்து அவர்களது அரசியல் பொலிட்டிக்கல் இதை தக்க வைத்துக் கொள்வதற்காக முஸ்லீம்களை பயன்படுத்துகிறாங்க. எனவே முஸ்லீம் மக்கள் எப்படி தங்களை பாதுகாத்துக்கிறது? விளங்குதில்லை. என்ன அது கொஸ்டின்? சர்வதேச ரீதியாக, இன்டர்நேஷனல் ரீதியாக முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு அலையை வைத்து, ஒரு உங்களது பாஷையில் ஒரு அலையை வைத்து முஸ்லீம்களுக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு அரசியலை செய்கிறார்கள். எனவே இப்படியான ஒரு பின்னணியில் முஸ்லீம்கள் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்வது? முஸ்லீம்கள் அதுதான் நான் சொல்ல, இமோஷன் இல்லாமல் ரேஷனலாக பொலிட்டிக்ஸ் செய்யணும். இது எங்களுக்கு இன்றைக்கு சின்னதில்லை. இந்த மாதிரி அலைக பல காலங்களில் வந்திருக்கிறாங்க. 1956 உங்களுக்கு விளம்பும் திரு SWRD பண்டாரநாயக்க அவர்கள் சொன்னாங்க, 24 மணி நேரத்தில் சிங்கள பாஷை உண்டாக்குறோம், சிங்கள ஒன்லி உண்டாக்கும். அதே நேரத்தில் அவங்க சொன்னாங்க பஞ்சமகா பலவேகியம்னு எடுத்துக்கொண்டு தான் வந்தாங்க. அதே நேரத்தில் அந்த டைமில் டாக்டர் பதி இஸ்மாயில் போன பெரிய இலங்கையின் முஸ்லீம் அரசியல் லீடர்ஸ்மார் அவங்களோடையும் சேர்ந்து கொண்டு ஒர்க் பண்ணி, அதனால் ஒரு 25-30% ஓட்டை இவங்களுக்கு எடுத்து கொடுத்து அவங்களுக்கு இடையில் ஒரு நம்பிக்கையை உண்டாகி கொண்டாங்க. இனி இதனால தான் இது நான் நேரத்தோடு செல்கிற மாதிரி, நாங்கள் ஒரு எந்த பர்சனல் ஒப்பீனியன் ஒரு சிறுபான்மை ஒரு கவர்மெண்ட்டை உண்டாக்குறதுக்கு காரணம் இருக்கக்கூடாது,
வீழ்ச்சி செய்யறதுக்காகவும் இருக்கக்கூடாது. நாங்கள் சேர்த்து பேத்துடணும். இவங்க அப்போ மெஜாரிட்டி அந்த காலத்தில் எந்த கேண்டிடேட் இருக்கிறதோ ஒரு குரூப் அவங்களோட பேத்து கொண்டால் அப்போ அது மெஜாரிட்டியோடு நாங்கள் சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும். இது என்ன நடந்திருக்கிறேன்னு சொன்னால் மெஜாரிட்டி அப்படி இந்த பக்கத்துக்கு போச்சு இல்லைக்கு நாங்கள் மைனாரிட்டி இது எல்லாமே அடுத்த பக்கத்துக்கு போய்க்கும். அது என்ன நடக்கும்? அதில் எங்களுக்கு இடையில் கேப் அப்படி பிரிஞ்சு கொண்டே போகும். இவங்க துறக்கிற டைம் எல்லாம் செல்வது இப்போ நாங்கள் கொடுத்த ஓட் எங்களோட கவர்மெண்ட், நாங்கள் கொடுத்த ஓட் எங்களோட கவர்மெண்ட் ஏன் அவங்கள பார்த்து யோசிக்கிறோம். இது சரி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இல்லை, அது பிழை. ஆனால் ப்ராக்டிக்கலி அப்படித்தான் நடக்குது. இனி அதனால் இந்த நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் முதலாவது இவங்களுக்கு எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கூடிய காரணமான முறையில் நடந்துக்குள்ள படாது. இரண்டாவது நாங்கள் ப்ராக்மெட்டிக்கலி பாலிட்டிக்ஸ் செஞ்சு ரெண்டு பக்கத்தோடையும் சேர்ந்து நடங்கணும். ஒரு எல்லா முட்டையும் தூக்கி ஒரு பொட்டியில் ஒரு பாத்திரத்தில் போடாமல், அது டாக்டர் டிபி ஜெயா சொன்ன மாதிரி அந்த டைம் உங்களோட எல்லா முட்டையும் ஒரு பாத்திரத்தில் போடாதீங்க. என்ன நடக்கும்? அந்த பாத்திரம் அப்படி விழுந்தால் முட்டையே இல்லை உங்களுக்கு. இதுதான் எங்களுக்கு நடந்துக்கு. அத்தனை முட்டையும் கூப்பிட்டு திரு அஜித் பிரேமதாசையோட பாத்திரத்தில் போட்டாங்க. அந்த பாத்திரம் முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு முட்டை இல்லை. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. ஸோ கொஞ்ச நாள் போகும் எங்களுக்கு இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. நாங்கள் எல்லோரும் பேத்துக்கொண்டு ஒன் சைடட் vote பண்ணிக்கொண்டு நாங்கள் செல்லத்தை கேட்காம இப்போ எங்கள்கிட்ட என்னமோ எங்களுக்கு இந்த இப்போ என்ன நேஷனல் லிஸ்ட்டில் போட்டிக்கிறதும் முஸ்லீம்ங்க எனக்கு ஓட் பண்ணுன்னு இல்லை. என்ன ஓட் பண்ணிக்கிட்டு நான் அந்த பார்ட்டிக்காக ஒர்க் பண்ணதுக்காகவும் பார்ட்டிக்காக இந்த பல கேசஸில் இருந்ததாகவும் லீகல் அட்வைஸ் கொடுக்கறதாகவும் தான் வந்திருக்கிறாங்க. இனி அதனால் அதை வச்சு நாங்கள் எப்படி இதை பேலன்ஸ் பண்ணணும்னு பார்க்கணும். அந்த லாங் ரன் இப்போ இருக்கிற மாதிரிக்கு பார்ட்டியில் இருக்கிற நோக்கம்தான் நாங்கள் என்ன செஞ்சாலும் முஸ்லீம்களுக்கு ஓட் பண்ண மாட்டாங்க. அதனால் இதை பற்றி எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணி வேலையில்லைன்னு சொல்லிய மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்குது அவங்கள்ட்ட. இனி என்ன பண்ணிக்கிற அவங்க சார் நாங்கள் எத்தனை துறக்க எங்களை ஏமாற்றப்படுறாங்க. 2015 ஏமாற்றப்பட்டாங்க. அதுக்கு பிறகு வேறு டைமில் பட்டாங்க. இந்த பையனை ஏமாற்றப்பட்டாங்க. அவங்க எங்களோட பேசுவாங்க, கதைப்பாங்க, மீட்டிங் செய்வாங்க, சாப்பாடு தருவாங்க. ஆனால் ஓட் பண்ண சொல்லிக்கு ஓட் பண்ண மாட்டாங்க என்று சொல்லி ஓப்பன் செல்கிறாங்க. இவங்க ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி அவர்களே, மிக முக்கியமான ஒரு கேள்வியை நான் கேட்க வேண்டும். இதை ஏனென்றால் நிறைய முஸ்லீம் மக்கள் உங்களை ஒரு அரசுக்கு ஆதரவான ஒரு கருத்தை சொல்வதாகத்தான் ஒரு நிலைப்பாட்டை கொண்டுள்ளார்கள். இந்த கேள்விக்கு நீங்கள் ஒரு நியாயமான பதிலை அல்லது உங்களது கருத்தை சொல்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். கிழக்கு மாகாணத்தில் தொல்பொருள் பாதுகாப்பதற்காக ஒரு விசேட செயலணி ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த செயலணியில் தமிழர்களோ அல்லது முஸ்லீம்களோ உள்ளடக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் உள்ளது. அதே போல் அந்த பூர்வீக நிலங்கள், கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம்கள் வாழும் பூர்வீக நிலங்கள், தமிழர்கள் வாழும் பூர்வீக நிலங்கள், அவற்றின் எதிர்காலம் அல்லது அவற்றின் புராதன தன்மை கேள்விக்குறியாகும் என்ற ஒரு சஞ்சலம், அச்சம் அந்த மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது. எனவே முஸ்லீம் தமிழ் மக்களின் ஆதரவை எதிர்நோக்க காத்திருக்கும் அரசாங்கம் அப்படியான ஒரு செயலணியில் தமிழ் முஸ்லீம் மக்களை உள்ளடக்கி அவர்களின் கருத்துக்களை கேட்டிருக்கலாம். என்ன நிலைமை இது? நான் உங்களோட கருத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். அதில் என்ன பண்ணி கேட்டால் நீங்கள் சொல்கிற சரி. ஈஸ்டில் எடுத்தால் கிட்டத்தட்ட 3 முஸ்லீம்கள், 3 தமிழர்கள், 3 சிங்கள மனுஷர்கள். நீ அப்படி சொன்னால் அப்படி ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் கொண்டு அந்த ஈஸ்டில் உள்ள மொனிமெண்ட்ஸை சமைக்கிறதுக்கு செய்கிறேன்னு சொன்னால் எல்லாருமே புத்திஸ்டாக போடாமல் சிங்களீஸாக போடாமல் ஒரு தமிழில் ஒரு முஸ்லீமாக போட்டிருந்தால் நல்லா இருக்கும். இனி அதை பற்றி எனக்கு அப்படி விசேஷமாக ஒரு இதொண்டு இல்லை, என்ன கலந்துரையாடுவோம் இல்லை. அதை பற்றி நான் அதை நாங்கள் பார்க்கவும் இப்படி போகிறோன்னு சொல்லி அந்த நேற்று அவங்க ஃபஸ்ட் டைம் அந்த கமிட்டி மீட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமிட்டி மீட் பண்ணியிருக்கிற டைம் அவங்க அதில் பிரதமராக உள்ள அதில் சேர்மனாக உள்ள பாதுகாப்பு செயலாளர் செஞ்சிருந்தாங்க. இது ஒரு மதத்துக்காகவோ இல்லாட்டி அடுத்த மதத்தை தகர்த்துக்காகவோ செய்கிறதில்லை. அதனால் அவங்க அதை எல்லா மதத்துக்குள்ளத்தையும் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பார்ப்போம் எப்படி போகிறேன்னு சொல்லி அதே நேரத்தில் நான் எதிர்பார்க்குறேன். அதை பற்றி பிரதமர் அவரோடையும் ஜனாதிபதி அவரோடையும் கதைச்சி 7 மணி சொன்னால் ஒரு தமிழ் பிரதிநிதியையும் முஸ்லீம் பிரதிநிதியையும் இந்த
குழுக்களுக்கு சேர்க்கறதுக்கு. ஆனால் ஏற்கனவே அது வர்த்தமானியில் கெசட் பண்ணப்பட்ட ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ். எனவே பேசினாலும் கூட அது சாத்தியமாகுமா? கெசட்டை மாற்றலாம். கெசட்டுக்கு அமெண்ட்மெண்ட் ஒன்று கொடுக்கறது மட்டும்தான் முக்கியம். பெரிய வேலை ஒன்று இல்லை. கெசட் இந்த போட்டால் இந்த அவைக்கு கொடுத்தா 4 வெள்ளைக்கு வந்துடும். அது செய்யலாம். அது லோவாக வந்தால் தான் புதிய லோ உண்டாக்கணும். அதில் 7 பேரே இருக்கணும்னு சொல்லி இல்லை. அவருக்கு அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் 9 பேர் ஆக்கலாம். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆமாம், நினைக்கிறேன் கிழக்கு மாகாண முஸ்லீம் மக்கள் அநேகமானோர் இந்த தொலைக்காட்சி விவாதத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நினைக்கிறேன் அலி சப்ரி ஜனாதிபதி சட்டத்தினை அவர்கள் வெறுமனே ஒரு அரசியல்வாதி அல்ல, வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு மீண்டும் அது இல்லை என்றோ அல்லது அதை மாற்றி சொல்வதற்கு. எனவே அதற்கான பதிலை நாங்கள் அவரிடம் எதிர்பார்த்து காத்திருப்போம். அடுத்தாக அலி சப்ரி அவர்களே, ஒரு தொலைபேசி அழைப்பு காத்திருக்கின்றது. வணக்கம். 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 யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் பதுளையிலிருந்து ஃபாய்கா கதைக்கிறேன். சொல்லுங்க ஃபாய்கா. இப்படித்தான் அந்த எங்களுக்கு ஒரு சட்ட ரீதியாக ஒரு விளக்கம் தெரிஞ்சு கொள்ளணும் அலி சப்ரி சார் கிட்ட. என்னன்னு சொன்னால், முன்னே அரசாங்கத்தில் எங்களுக்கு 6500 பேருக்கு செயற்திட்ட உதவியாளர், அதாவது ப்ரொஜெக்ட் அசிஸ்டன்ட் ஒரு நியமனம் கிடைச்சி. அப்போ அதை எங்களுக்கு போன எலெக்ஷன்லேயும் நிப்பாட்டி எலெக்ஷன் முடிஞ்சோடனே தாரன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ மற்ற தேர்தலும் வந்துட்டு இன்னமும் எங்களுக்கு ஒரு முடிவுமே சொல்கிறாங்கல்ல. உண்மையிலே நாங்கள் செஞ்ச சின்ன சின்ன தொழிலிருந்து விலகி இப்போ எங்களோட பிள்ளைகளெல்லாம் பசியோட வீட்டில் இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றுமே செஞ்சு கொள்ளையில்லாத நிலைமையாக இருக்குது சார். தயவு செஞ்சு இதுக்கு ஒரு முடிவு எங்களுக்கு பெற்று தரையிலுமா உங்களுக்கு அல்லாவுக்காக தான் நான் கேட்குறேன். ஏன்னா ரொம்பவும் சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க கட்டிலோட. ஒரு ஒரு கேள்வியை கேட்கலாம். நீங்கள் போன எலெக்ஷன் என்று சொன்னது எந்த தேர்தல்? தேர்தல்னு சொன்னா ஜனாதிபதி தேர்தல்ல. அப்ப சொன்னாங்க அது முடிஞ்சுட்டாருன்னு சொன்னாங்க. ஜனாதிபதி தேர்தலின் பொழுது கூறியது யார்? அப்போது இருந்த அரசாங்கமா அல்லது பதவிக்கு வரவிருந்தவர்களா? சொன்னாங்க இந்த நாங்க ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ அவங்கள அந்த சந்திச்சு அவங்கள்ட்ட கேட்குற நேரம் அவங்களோட செக்ரட்டரி வந்து சொன்னாரு, எலெக்ஷன் முடிஞ்சதும் உங்களுக்கு எல்லாம் தாரத்துக்கு தயாரா இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அப்ப நாங்க அதை கேட்டுட்டு வந்தோம். கொழும்புல இருந்து 5-6 நாளா இருந்து பசியோட இருந்து நாங்க மிக கஷ்டத்தோட அவரை நாங்க சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. செக்ரட்டரி மூலமா எங்களுக்கு சொன்னாங்க இப்படி. உண்மையில நான் ஆவேசத்துல பேசுறேன், எனக்கு அவ்வளோ கவலை அரிக்குது சார். ஏன்னா நாங்க அந்த அளவு இந்த பாதிக்கப்பட்டிருக்கிறோம். மொத்தமா இலங்கையிலேயே 6500 பேர் மட்டும் இதால பாதிக்கப்பட்டு ஒருத்தர் இறந்தும் போயிட்டார் இந்த ஷொக்கால. அதால கொஞ்சம் தயவு செஞ்சு சார் எங்களுக்கு இந்த நியமனங்களை பெற்று தரக்கூடிய வழியை நீங்க அல்லாவுக்காக செஞ்சு தந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையா கிடைக்கும் சார். அதுதான் நான் உங்கள்கிட்ட மிகவும் தாழ்மையா கேட்டுக்கொள்வேன். ஆமாம், ப்ரொஜெக்ட் அசிஸ்டன்ட் என்ற ஒரு நியமனம் அப்பாயின்மெண்ட் தருவதாக ஒரு 6500 பேருக்கு வாக்குறுதி வழங்கப்பட்டு உறுதியளிக்கப்பட்டதாகவும், ஆனால் அது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணவில்லை, அதாவது அமுல்படுத்தப்படவில்லை என்ற ஒரு இதுவும் இருக்கின்றது. அதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மட்டுமல்ல 6500 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றார். இது மிகவும் ஒரு முக்கியமான விடயம் என நான் கருதுகிறேன். அரசின் உயர்மட்டத்துக்கு நீங்கள் அதனை எனக்கு அதை பற்றி தெரியாது ஒன்றும். நான் பேசி பார்க்குறேன். ஆனால் ஜனாதிபதியாக அவர் அதை தாரன்னு சொல்லி சொன்னதை பற்றி எனக்கு தெரியாது. அப்படி சொல்லலாமான்னு சொல்லி இப்போ அந்த டைம் வந்து இருந்த கவர்மெண்ட்டால் கொடுக்க போகிற டைம் எலெக்ஷன் கமிஷனால் நிப்பாட்டினோ தெரியாது. இனி நாங்கள் பார்ப்போம். அதை நான் அதை செக் பண்ணி பார்க்குறேன் பிரசிடென்ஷியல் செக்ரட்டேரியட்டோடு. எனக்கு அதை பற்றி ப்ரொஜெக்ட் அசிஸ்டன்ட் என்று இப்படியான பல முறைப்பாடுகள் கூட ஒரு ஊடகவியலாளர் என்ற இதில் நானும் கேள்விப்பட்டுள்ளேன். எனவே நீங்கள் இதனை ஜனாதிபதி அவர்களிடம் பேசினால் ஒரு நியாயமான தீர்வு கிடைக்கும் என நாங்கள் நம்புகிறோம். என்னால் இது வெறுமனே தேர்தல் கால வாக்குறுதியாக அமைந்துவிடக் கூடாது என்பதுதான் ஒரு எங்களது நோக்கமாக இருக்கின்றது. ஒரு சட்டத்தரணியாக நீங்கள் இந்த நாட்டின் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இருக்கும் பிரச்சனைக்கு என்ன ரீதியான ஒரு அரசியல் தீர்வு வர வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீங்க? அரசியல் தீர்வுண்டா முஸ்லீம் மக்களுக்கு அப்படி ப்ரொவின்ஷியல் கவுன்சில் இருக்குது. ப்ரொவின்ஷியல் கவுன்சிலில் இருக்கிறதுக்கு அங்கே அப்பால் போட்டு எங்களுக்கு ஒன்றும் எதிர்பார்க்கலாது ப்ராக்டிக்கலி. அதுதான் உண்மை.
என்ன பத்தமதிக்கும் என்ன நடக்கும்னு சொன்னால் எங்களுக்கு ரூல் ஆஃப் லோவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடமெண்டா லோவும் இருக்குது எல்லாருக்கும் பல ஒரே சந்தர்ப்பம் இருக்குது ஆனால் சில டைமில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லிக்கு சில வித்தியாசம் நடக்குது இதுக்கு எங்களோட சமுதாயங்களுக்கு இடையில பல வித்தியாசங்கள் காரணமாக இருக்குது இதை நாங்கள் எப்படி இந்த டவுட்ஸை குறைச்சி கொள்கிறதுன்றது ஒரு முக்கியமான ஒரு நிலைமை இப்போ தமிழ் மக்கள் பல காலமாக ஒரு 70 வருஷமாக கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸை பற்றி தான் பேசுகிறாங்க இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால் சிலையில் இப்போ பிரசிடெண்ட் இந்தியா போன டைம் சொன்னாங்க எங்களுக்கு கொடுக்க இயலாது இதை பற்றி பேசி வேல் இல்லை இப்போ போலீஸ் பவரை அப்படி டிஐஜி லெவலுக்கு கொடுக்க இயலாது ஆனால் எஸ்ஐ லெவலுக்கும் அதுக்கு குறையும் கொடுக்கலாம் நீ அதை எடுத்துக்கொண்டு வேலை செய்யத்தான் உள்ளது தமிழ் பேசுகிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வேணுமென்று சொன்னால் அதை கொடுக்கலாம் ஆக முக்கியம் என்ன பொறுத்த வரையில் என்னமென்று கேட்டால் இலங்கையில் உள்ள எல்லாருக்கும் ஒரு மாதிரி கவனிக்க இயலுமென்று சொன்னால் மாகாண சபைகளை தரமாக அமுல் செய்ய எடுக்கலுமென்று சொன்னால் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் யூனிவர்சிட்டிஸ் உண்டாக்கி எழுமென்றால் தமிழ் ஏரியாவில் முஸ்லீம் ஏரியாக்களோ எல்லா ஏரியாக்களையும் ஜாப்ஸ் உண்டாக்கி எழுமென்றால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண எழுமென்றால் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் முக்கியம் வர எழுமணி சொன்னால் தொலையாக ஃபேக்ட்ரிஸ் உண்டாக்கி டெக்னிக்கல் காலேஜஸ் உண்டாக்கி எழுமென்றால் அது முக்கியம் விசேஷமாக தமிழ் மக்களுடைய பல பேர் இன்றைக்கு ஃபாரின் கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க நல்ல ஜாப்ஸில் இருக்கிறாங்க நல்ல இது இருக்கிறாங்க நீ அவங்க இந்த இளமண்ட ஒரு இதை இந்த கனவை விட்டு போட்டுட்டு அது இலங்கையில் கிடைக்காது அந்த கனவு விட்டு போட்டுட்டு இலங்கையில் இருந்து கொண்டு நாங்கள் எப்படி எங்களோட சமுதாயத்துக்கு உதவி செய்கிறது பாரணும் அவங்களோட சல்லியை வந்து கொஞ்சம் போட்டு ஃபேக்ட்ரி ஒன்று உண்டாக்கணும் ஒரு கல்ச்சரல் சென்டர்ஸ் உண்டாக்கணும் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படி சப்போர்ட் பண்ணி அவங்களோட சமுதாயத்தை கட்டி எழுப்பினால் சும்மாவே அவங்க ஒரு லெவலுக்கு வந்துடுவாங்க இனி அதே நேரத்தில் முஸ்லீம்கள் என்ற முறையில் நாங்களும் அதைத்தான் எதிர்பார்க்குறேன் எல்லாருக்கும் எங்களுக்கு லோ அண்ட் ஆர்டரை சரியாக செஞ்சு கொண்டு போக எழுமென்றால் நாட்டை அபிவிருத்தி பண்ண எழுமென்றால் ஜாதி மதங்களுக்கு இடையில் ஒத்துமை உண்டாக்க எழுமென்னு சொன்னால் சிலவர்களுக்கு லோவாக அவங்களுக்கு வேண்டிய மாதிரி இந்த இப்போ என்ன எங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் தான் இப்போ பல அந்த நாங்கள் ஹேட் ஸ்பீச்ன்றோம் அதுக்கு என்ன சொல்கிற தமிழால் வெறுப்பு அதை பேசினால் இப்போ ஒரு சிறுபான்மையில் யாராக பேசினால் அவங்கள கூட்டிக்கொண்டு போய்த்து கோர்ட்ஸில் போட்டுடுவாங்க ஆனால் பெரும்பான்மையில் பல பேர் பேசத்தில்லைக்கு இதுக்கு விரோதமாக 100க்கு 100 ஆக்ஷன் எடுக்கிறதில்லை நீ இது மாதிரி ஏன் அந்த சட்டம் எடுப்பதில்லை அதுதான் ஐ மீன் அதுதான் இது ஹோல் சிஸ்டம் இஸ் லைக் தட் இது இன்றைக்கு மட்டும் இல்லை போன கவர்மெண்ட்லேயும் அதுதானே நடந்துச்சு இன்னும் அவங்க பல பேச சொல்லுவாங்க இனி இது என்ன ஏன் காரணம் வந்து சொன்னால் அந்த ரூல் ஆஃப் லா ஸ்ட்ராங் இல்லை இதில் ஜாதியை மதத்தை பார்த்து இருக்கிறாங்க இனி நாங்கள் ஒரு சிஸ்டம் ஒன்று கொடுக்கணும் இதில் ஜாதி மதம் இல்லாமல் யார் நலவு செஞ்சோ நலவு பொது இந்த யார் ஒஃபென்ஸ் செய்கிறதோ அவங்களுக்கு விரோதமாக சட்டத்தை அமுல் நடக்கணும் இனி இது வந்து பொலிட்டிக்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் பாலிட்டிக்ஸ் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இதே தான் காதா இப்போ போன வருஷம் அப்படி தான் இப்போ நீங்கள் 5 வருஷமாக நாங்கள் கண்டன் முஸ்லீம்களுக்கு விரோதமாக 3-4 பெரிய இந்த திகனையில் அம்பாறையில் குருநேகலையில் மினுவங்குடியில் பல தாக்குதல் நடந்துச்சு இனி அதுக்கும் ஒத்தரையும் நடந்ததுண்டு இல்லை கோர்ட்ஸில் வழக்கு போட்டு உள்ளுக்கு போட்டு இல்லை அதனால் இது ஒரு வெரி வெரி கன்சர்னிங் இஷ்யூ நான் சொல்லித்தான் நாங்கள் நாட்டில் சாந்தியும் சமாதானத்தையும் ரூல் ஆஃப் லோவையும் எப்படி பாதுகாக்கிறன்றதை பற்றி யோசிக்க பார்க்கணும் நீ அதனால் ஆக முக்கியம் வந்து எங்களுக்கு டெவலப்மெண்ட்டை செஞ்சு கொள்ளையலும்னு சொன்னால் பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப முடியும்னு சொன்னால் ஏண்ட பர்சனல் ஒப்பீனியன் வந்து 80% இந்த ப்ராப்ளம் சும்மாவே சால்வ் ஆகும் இப்போ நாட்டில் நேஷனல் செக்யூரிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நாட்டு மக்களுக்கு இடையில் ஒத்துமை உண்டாக்கி நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி நாட்டில் பல பேருக்கும் எஜுகேஷனை கொடுத்து ஒரு லெவலுக்கு கொன்றேல்மெண்ட் சொன்னால் மோஸ்ட் ஆஃப் தீஸ் ப்ராப்ளம்ஸ் கேன் சால்வ் நாங்கள் இதை கண்டிருக்கிறோம் சிங்கப்பூரில் அது நடந்துச்சு மலேசியாவில் அது நடந்துச்சு தாய்லாண்டில் அது நடந்துச்சு ஈவன் இந்தோனேஷியாவில் அது நடந்து ஒரு தூரத்துக்கு வியட்நாமில் இனி அது மாதிரி நான் நம்புகிறேன் இது எங்களுக்கு டைம் வந்து எப்படி சரி சேர்த்து எக்கானமியை கட்டி எழுப்புறதுக்கு ஒரு காலம் வந்திருக்கிறது தான் என்னுடைய ஒரு கலந்துரையாடல்
மற்றொருவர் முகநூலில் ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணியான நீங்கள் முஸ்லிம் சமூகத்தின் மீது உங்களுக்கு உண்மையான அக்கறை இருந்திருந்தால் ஜனாசா எரிப்பு விடயமாக நீதிமன்றத்தை நீங்கள் நாடாதது ஏன்? பல பேர் பேய்த்திருக்கிறாங்க, நான் ஏன் போகணும்? எல்லாரும் போக தேவையில்லை. மற்றொருவர் தஸ்லீம் ரிஃபாய்தீன் என்பவர் முகநூலில் கேட்கிறார். அரசியல் உரிமை உள்ள ஒரு நாட்டில் அங்கு வாடும் சிறுபான்மையினர் ஒரு அரசியல் கட்சியை ஆதரிப்பது தவறா? இல்லை, தவறில்லை, தவறில்லை. அப்படி ஆதரித்து இது உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம், இது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு கொஸ்டினும் கேட்கலாம். ஆனால் நாளை ப்ராக்டிக்கலி அந்த இதில் சொல்லுவாங்க, புஸ்தகத்தில் இருக்கிறது உண்டு, ப்ராக்டிக்கலி கிரவுண்டில் நடக்கிறது இன்னும் உண்டு. நீங்கள் ஆதரித்து கொண்டே இருங்க, எங்களுக்கு ஒரு நாளும் ப்ராப்ளத்துக்கு சால்வே காணாது. நீ அதை சுற்றித்தான் நாங்கள் சொல்கிறேன், ப்ராக்டிக்கலி கிரவுண்டில் இருந்து வாழணும். வந்தால் அவங்களுக்கு விளங்கும் இதில் உள்ள ப்ராப்ளத்தை. இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு விலையிலேருந்து அந்தி வரம் காட்டும். பல ஊர்லேருந்து பிண்டேக்கும் கூட 8 முக்கியமான விஷயத்துக்காக கோல் வருது. அங்கே இது நடக்குது, அங்கே இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க, அங்கே இதில் இனி இன்றைக்கு அட்லீஸ்ட் இவங்க எங்களுக்கு தந்த ஓட்டுமில்லை ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கிற சுட்டி எனக்கு கால் பண்ணி, நான் அப்படி இருந்த சுட்டி எனக்கு கால் பண்ணி பேசி எவ்வளோ விஷயத்தை செஞ்சு கொடுத்துருக்கிறேன். நிரோதாயனம் நடக்கிற இடம் பொருள் நான் இது இல்லை, நான் இது மிச்சம் செல்ல மாட்டேன், இவங்க செல்கிற சுற்றி செல்கிறேன். உதாரணமாக நிரோதாயனம் நடந்த நேரம் அவங்களுக்கு எப்படி நோன்பு பிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், அதுக்குள்ளே ஃபெசிலிட்டிஸ் எப்படி கொடுக்கணும், தொழுகிறதுக்கு எப்படி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும், சப்ளை என்ன நடக்கணும், இதெல்லாம் சும்மா நடக்கிறது இல்லை. இன்னும் இதுக்காக நாங்கள் அவங்களோட சேர்ந்து கொண்டு தினமாக பேசிக்கொண்டே தான் இருக்கிறோம். இனி அதனால் ஆதங்கம் புரிகிறது. ஆனால் அவர்கள் கேட்கிறது நீங்கள் சொல்வது போல் அவர்கள் வாக்களிக்கவில்லை. ஆனால் வாக்களிக்காத ஒரு மக்கள் கூட்டத்தை மீண்டும் அவர்கள் வாக்களிப்பதற்காக அரசாங்கம் என்ன செய்தது என்றுதான் அவர்கள் கேட்கிறார்கள். என்ன செய்ய முயற்சிக்கிறது? அது அரசாங்கத்தை தான் கேட்கணும். அவங்க யோசிக்கிறாங்க, அவங்க என்ன செஞ்சு சொல்லி அவுட் ஆஃப் த வே போய்த்து இவங்களுக்கு செஞ்சதுன்னு வேலையில் எங்களுக்கு ஓட் பண்ண மாட்டாங்க என்ற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. யூனோ இனி அதை வந்து அது கொஞ்சம் இனி எங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டாக்குறதுக்கு கொஞ்சம் காலம் போகும். எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் இப்போ எங்களுக்கு எதிர்பார்க்குறேன். இவங்க ஒன்றை பிடிச்சி கொண்டு தான் பேசுகிறாங்க. இது அவ்வளவு கொரோனா காலத்தையும் வச்சுக்கொண்டு இந்த மையத்தை தான் நான் நேரத்தோடு சொன்னேன். இந்த மையத்தை பற்றி மட்டும்தானே பேசுகிறாங்க. 200 கூட முஸ்லீம்களுக்கு நோய் வந்துச்சு. அப்போ ஒரு குறைவும் இல்லாமல் ஒரு எல்லாரையும் பார்த்துக்கொண்டாங்க. அவங்களோட ஏரியாவை லாக்டவுன் பண்ணாங்க, அவங்களுக்கு சாமம் கொடுத்தாங்க, அவங்க எல்லாரையும் கூட்டி கொண்டு போய் நிரோதாயனம் செஞ்சாங்க. ஒரு குறையும் காட்டில்லை எல்லாரும். அது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு வேறு விஷயம். அது இல்லாமல் என்ன நடந்தது? அது ஒரு நாட்டின் மக்களுக்கு செய்ய வேண்டிய அரசாங்கத்தின் கடமை. ஸோ அது தான் சொல்கிறேன். என்ன செய்யலை? முஸ்லீம்கள்னு சொல்லி முஸ்லீம்களுக்கு 5000 கொடுத்ததுல முஸ்லீம்களை வித்துட்டு கொடுத்தாங்களா? முஸ்லீம்களை லாக்டவுன் பண்ண சொல்லி அவங்களோட ஊரை நாங்கள் கூட பார்க்க பாரு, நீங்கள் உங்களுக்கு கொரோனா எடுத்துக்கணும், நீங்கள் வேறு ஒன்று செய்யணும்னு சொன்னாங்களா? முஸ்லீம்களுக்கு நிரோதாயனம் எடுக்க சொல்லிக்கு சாப்பாடு கொடுத்தாமிக்காங்களா? அவங்கள நோம்பை பிடிச்சது கொடுக்காங்க. ஏன் இப்படி பேசுகிறாங்க? இந்த நாட்டை இவ்வளோ காப்பாற்றினத்தால் நாட்டிலேருந்து கொரோனாவை காப்பாற்றினாக்கா 2 மில்லியன் முஸ்லீம்களை காப்பாற்றிக்கொள்ள இல்லையா? இதுக்கு ஏன் நாங்கள் கிரெடிட் கொடுக்குறதில்ல? ஏன் கிரெடிட் கொடுக்கறது இல்லை? இவ்வளோ உங்களுக்கு தெரியுமா, இங்கிலாண்டில் மட்டும் 26 இலங்கையினர் இன்றைக்கு மோசம் பெய்திருக்கிறாங்க. இது அரசாங்கத்தின் ஒரு கடமை தானே, மக்களை ஸோ கடமை தான். வேறு என்ன? இப்போ இவங்களுக்கு என்ன செய்ய சொல்கிறாங்க? அதை கூட அதைத்தான் நானும் சொல்கிறேன். அரசாங்கம் அவங்களோட கடமை எல்லாருக்கும் செய்கிறாங்க. செய்யாத இருக்கிறேன்னு சொன்னால் இவங்க செல்கிற மாதிரிக்கு ஒரு ஒப்பீனியன், அந்த சடலத்தை அடக்கிறது மட்டும்தான். அது விடுறதுக்கு என்ன செய்யலாதது என்று தான் நான் கேட்குறேன். வசந்தம் தொலைக்காட்சியின் முகநூலில் இன்னொருவர் கேள்வியை கேட்கிறார். ஃபாத்திமா மாஃபா, கௌரவ சட்டத்தரணியே அவர்களிடம் சிறியதொரு கேள்வி. இஸ்புல்லாவினால் கட்டப்பட்ட பல்கலைக்கழகத்தில் நிலை எவ்வாறு இஸ்புல்லாவினால் கட்டப்பட்ட பல்கலைக்கழகத்தினை எவ்வாறு அரசாங்கம் கையகப்படுத்த முடியும்? பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் கேட்காமல் அதனை ஒரு குவாரண்டைன் தனிமைப்படுத்தல் நிலையமாக பயன்படுத்துவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கா? அதை பற்றி எனக்கு அது தெரியாது. நான் அதுக்கு சம்பந்தம் இல்லை. அது கவர்மெண்ட் அதை டிசிஷன் எடுத்து அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அதே சமயம் மற்றும் ஒருவர் கேட்கிறார். சவுதி அரேபியாவில் மாணவர்கள், இலங்கை மாணவர்கள் பலர் சிக்கி தவிக்கின்றனர். அவர்கள் இலங்கை திரும்புவதற்கு ஏதாவது ஏற்பாடுகள் உண்டா என்று? இப்போ கிட்டத்தட்ட 41,000 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க இலங்கை திரும்புறதுக்காக. இனி அதை அவசரமாக அலப்பிச்சுக்கொள்ளத்துக்கு ரெடியாகி கொண்டு இருக்கிற சிலை தான் நீங்கள் கண்டிருப்பீங்க. குவைட்டாலேயும் கட்டாராலேயும் வந்தவங்களுக்கு இடையில் பெரிய ஒரு இந்த
மிச்சம் பேருக்கு இந்த கொரோனா நோய் இருந்த காரணத்தால் ஒரு அடிக்கு அவங்க அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். ஃபர்ஷாட் கஃபூரி அவர் சொல்கிறார், சவுதி அரேபியாவில் நாங்கள் கடந்த 3 மாத காலமாக தவித்து வருகிறோம். சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கை தூதரகத்தோடு தொடர்பு கொள்ள முடிகிறோம், ஆனால் எந்த தொடர்பு கொள்ள முடியாத நிலை உள்ளதாக அங்கு உள்ள ஸ்ரீலங்கன் எம்பசியோட தொடர்பு கொள்ள 3 மாதமாக ட்ரை பண்ணி கோரிக்கை விடுக்கிறாங்களாம், ஆனால் ஒன்றும் நடக்கலை என்ற ஒரு விமர்சனத்தை கோரிக்கை அவர் முன்வைக்கின்றார். எனக்கு தெரியும், எனக்கும் அனுப்பியிருந்தாங்க ஒருத்தர் ஒரு இதுண்டு. நான் அதை மிஸ்டர் ஜெயநாத் கொலம்புக்கு அனுப்பியிருக்கிறேன். அதை பற்றி அவங்க ஒரு பிளான் ஒன்றை வச்சு தான் பாடுறாங்க, ஒரு அடிக்கு எல்லாரையும் எடுக்கலான்னு சொல்லி. இனி அந்த பிளான் படிக்கு சில நாட்டுகள் இருந்து தான் ஃபஸ்ட்டுக்கு எடுப்பாங்க. அது வச்சு இன்ஷால்லா கிட்டத்தட்ட நடக்கும். ஆனால் நீங்கள் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 41,000 இலங்கையினர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க இலங்கைக்கு வர்றதுக்கு. இனி இன்க்ளூடிங் இப்போ நேற்றும் இந்த நான் வர சொல்லிக்கும் நியூயார்க்லேருந்தும் ஒரு பாட்டி செல்கிறாங்க. அவங்களும் இப்போ ஒரு 3 மாதமாக அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி. இனி இது மாதிரி எல்லா இடத்துலையும் லண்டனில், ரஷ்யாவில், பல நாடுகளில், விசேஷமாக குவைட்டில், கட்டாரில், யுஏஇயில், சவுதியில், இந்த 4 நாட்டிலையும் மிச்சம் பேர் இருக்கிறாங்க. லெபனன் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் திருப்பி அழைப்பிட்டு கொள்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இனி எப்போன்னு சொல்லி ஒரு நிச்சயமாக ஒரு காலப்பரிசு கொடுக்க இயலாது. என்ன காரணம்னு சொன்னால், இப்போ இவங்க வந்தவங்க எல்லாரையும் 14 நாளைக்கோ 21 நாளைக்கோ டெஸ்ட் பண்ணி நிரோதாயன சென்டர்ஸில் வச்சுக்கொள்ளணும். இனி அதுக்குள்ளே எங்களுக்குள்ள கெப்பாசிட்டிக்கு அதுக்கு அங்கே போக இயலாது. இப்போ நீங்கள் கண்டிப்பீங்க, போன 2 கிழமைக்கு ஒரே அடிக்கு 1000 பேருக்கு கூட ஆக்டிவ் கேசஸ் வந்துச்சு. அப்போ அவங்க எல்லாருக்கும் பெட்ஸ் கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இனி அதனால் அந்த கெப்பாசிட்டி எல்லாத்தையும் சேர்த்து தான் நடக்கும். நீ அதை சுற்றி கிட்டத்தில் எனக்கு விளங்குது. அவங்களோட ஒருத்தர் எந்த நாளும் பேசிக்கொண்டு தான் மாணவர்கள் இங்கே கூட அவர்களது குடும்பங்கள் அவர்களை விட்டு பிரிந்திருப்பார்கள். அதே போல் அவர்களும் ஒரு ஏக்கத்தில் அங்கே இருப்பார்கள். கட்டாயம் எல்லாரும் சவுதி அரேபியாவில் நாட்கள் அதிகமாக பரவி வரும் மத்திய கிழக்கு நாடுகளில். எனவே அதற்கும் நீங்கள் ஒரு உரிய நடவடிக்கைகளை எடுத்தால் ஒரு பெரிய விடயமாக இருக்கும். முகமது அன்சார் என்பவர் முகநூலில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். நீங்கள் பதவிக்கு ஆசைப்பட்டு சமூகத்தை காட்டிக் கொடுப்பதாக பேசப்படுகிறதே உண்மையா? அதை அவங்க தான் பார்க்கணும். அவங்க தான் யோசிச்சுக்கணும். பதவிக்கு ஆசைப்பட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க சமுதாயத்துக்கு, அதை நான் கேட்குறேன். நான் இந்த எலெக்ஷனில் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருந்தால் அவர் தோற்றிப்பாங்களா? அவர் எப்படி வச்சு தான் இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு 5 ஓட்டை தராமல் உங்களுக்கு அப்படி கேட்குறதுக்குள்ள உரிமை என்ன? உங்களை போல் ஆட்க தான் தஜித்த பின்னால் போய்த்து எல்லா ஓட்டையும் 100க்கு 99 அங்கே போட்டுட்டு இப்போ வந்துட்டு எங்கள்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. எங்களுக்கு இந்த யுத்தத்துக்கு போக சொல்கிறீங்க இந்த ஆயுதம் இல்லாமல். இன்றைக்கு நாங்கள் இருக்கிற சுட்டு தான் இன்றைக்கு இப்படியாலும் பேசுகிறதுக்கு கேள்விமாக இருக்கிறது. நீங்கள் போய்த்து உங்களோட முகத்தை பாருங்கள் கண்ணாடியில், அதுக்கு பிறகு விளங்கும் யார் சமுதாயத்துக்காக நிற்கிறது, ரிலிஜனுக்காக நிற்கிறதுன்னு சொல்லி. ஆமாம். மற்றொரு தொலைபேசி அழைப்புக்காக நாங்கள் செல்வோம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். கோட்டமடியிலேருந்து பீர் முகமது அப்துல் பாசித் கதிக்கிறேன். கேளுங்க. ஜனாதிபதி சட்டத்தரணி சக்தி அவர்களுக்கு வணக்கம். லாக்டவுன் காலத்தில் அதை ரிலீஸ் பண்ணதுக்குமே எப்படி மரக்கறியோட விலை கூடுமென்னு சொல்லி அதில் ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணினாங்க. அதை மாதிரி ஸ்கூல் திறக்காங்க, டியூஷனை லிமிட் பண்ணியிருக்கிறாங்க. இதனால டீச்சர்ஸ் வந்துட்டு கூடுதலான விலைக்கு பிஸ்னஸ் மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு டியூஷன் படிப்பிக்கிறாங்க. அதை கவர்மெண்ட் என்ன செலெக்ஷன் எடுக்குமா? ஏன்னா 150 ரூபா 200 ரூபாய்க்கு நெட் கிளாஸ் எல்லாம் அவ்வளோவுக்கு போய் வைக்கிறதுக்கு டீச்சர்ஸ்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு புள்ளிகள் எந்த அளவுக்கு வசதியான புள்ளிகள் இருக்குமென்னு சரியா? இதுக்கு சரி கவர்மெண்ட் லிமிட் பண்ணி அதை இப்படி இந்த விலையில தான் கிளாஸ் வைக்கணும்னு சொல்லி ஏற்பாடுகள் செஞ்சுருக்கேன். அவரின் கேள்வி, இந்த தனியார் வகுப்புகள் பிரைவேட் டியூஷன் கிளாஸஸ் கூடுதலாக சார்ஜ் பண்ணுறாங்க, கட்டணத்தை அறவிடுறாங்க. இதற்கு ஒரு அரசாங்கத்துக்கிடம் கூறி ஒரு என்ற மக்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட ஒரு வறுமையான நிலையில் இருக்கிறார்கள். ஏன் இது? அதற்கு ஒரு நிர்வாகம் சிஸ்டம் வேண்டும் என்று அவர் கூறுகிறார். நீங்கள் சொல்வீர்களா என்று கேட்கிறார் அரசாங்கத்தில். எனக்கு அதுக்கு ஒரே அடிக்கு ஆன்சர் பண்ணுற முறை ஒன்று இல்லை, நான் அதுக்கு சம்பந்தம் இல்லாததில்ல. ஆனால் நான் அதை
எனக்கு தெரியாது எங்களுக்கு ரெகுலேட் பண்ணுறதுக்கு கல்வி அமைச்சால் அதற்கு எஜுகேஷன் மினிஸ்டரால் அதனால் ஒரு ஏற்பாடுகள் செய்ய லோ லீகலி நான் நம்ப மாட்டேன் எங்களுக்கு ஏழுமென்று சொல்லி அப்படி உள்ள பவர் ஒன்று இல்லை என்ன மட்டும் கேட்டால் அது எல்லாருக்கும் புரியமானவங்களுக்கு போகலாம் புரியமானவங்க போகாமல் இருக்கலாம். என்றால் கடந்த கேபினட்டில் கூட பிரைவேட் கிளாஸஸை அதாவது தனியார் வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கு அனுமதிக்கப்படுவதற்கான பேச்சு நடந்தபோது கூட முதலில் பாடசாலையை ஆரம்பிப்போம், அதற்கு பிறகு தனியார் பாடசாலைகளை வகுப்புகளை ஆரம்பிப்போம் என்று தான் அவர்கள் கூறியிருந்தார்கள். எனவே அவர்களை கட்டுப்படுத்தலாம் என்று நான் நினைக்கின்றேன். உங்களை போன்றவர்கள் இல்லை கட்டுப்படுத்துறன்னு சொன்னால் அவங்களுக்கு அநீதியான கட்டணங்களை அதுதான் அது எழுமோ என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் லிட்டில் டிஃபிகல்ட். கல்வி அமைச்சர் பேசி பார்க்குறேன். ஆனரபிள் தலசால பெருமையோட திரு தலசால பெருமையோட பேசி பார்க்குறேன். அந்த அது ரெண்டாவது வந்து எப்போ கிளாஸை உண்டாக்கலாமா இல்லாமன்றத அது டைரக்டர் ஜெனரல் ஹெல்த்துக்கு செய்யலாம் அவங்களுக்கு. ஆனால் அந்த பேமெண்ட்ஸை பற்றி ரெகுலேட் பண்ணுறதுக்கு பவர் இருக்கிறேன்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும். கொஞ்சம் நான் பார்க்குறேன். மற்றொருவர் இன்னொரு கேள்வியை கேட்டிருக்கிறார். ஒரே கூடைக்குள் எல்லா முட்டைகளையும் போடக்கூடாது என்று சொல்கிறீர்கள். போன தேர்தலில் நீங்களும் அதாவுல்லா போன்றவர்களும் வேறு கூடைக்குள் தானே முட்டை போட்டீர்கள். அந்த முட்டைகளையாவது உங்களால் பாதுகாக்க முடிந்ததா? அந்த முட்டைகள் இருக்கிற சுட்டுத்தான் இப்படியாவது பாதுகாப்பு நடந்திருக்கிறது. இதை பற்றி தான் நாங்கள் செஞ்சு கொண்டு வர்றோம். அப்படி இல்லாட்டி இப்படி எங்களுக்கு பேசக்கூட இயலாமல் இருந்திருக்கும். இனி என்ன நடந்திருக்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு இம்பேக்ட் உண்டாக்குறதுக்கு என்றால் எங்களுக்கால ஓட் பேங்க் கொண்ட காட்டேல்மாய்க்கும் அப்படி நாங்கள் நெக்லெக்ட் பண்ணி போடுவாங்க. எங்களுக்கு எலெக்ஷனுக்கு முதல் இந்த செல்வாக்கு இப்போ எங்களுக்கு இல்லை. இனி அதனால் இது வந்து முஸ்லீங்க பொண்ணை போட்டுக்கா சுட்டியோ முஸ்லீம்களை சுட்டியோ என்ன நேஷனலிஸ்ட்டில் போட்டும் இல்லை. அது ஆக முக்கியம். அது நேஷனலிஸ்ட்டில் போட்டிக்கிறது நான் கவர்மெண்ட்டுக்காக பார்ட்டிக்காக லீகலாக செஞ்ச வேலைக்காக. இனி அதனால் நீங்கள் உரிமையோட அது இதை கேட்குறதுக்கு உங்களுக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு அப்படி ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றும் இல்லை. ஆனால் இலங்கையினர் என்ற முறையில் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக வாழணும், எல்லா மக்களும் கண்ணியத்தோடு வாழணும், எல்லா மக்களுக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும், எல்லாருக்கும் தன்னுடைய மதத்தை ஃபாலோ பண்ணணுமென்ற ஒரு அடிப்படை உரிமையை பற்றி நான் எவ்வளவோ நம்பிக்கை வச்சுருக்கிறேன். நீ அதுக்காக நாங்கள் ஃபைட் பண்ணுற இல்லாமல் வேறதுக்காக இந்த தனித்தனி உங்களோட ப்ராப்ளத்துகளுக்கு எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு அப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றும் இல்லை. முகமது ஆசாத் என்பவர் கேட்கிறார், இந்த அரசாங்கத்தில் நேஷனலிஸ்டாக நீங்கள் போகிறீர்கள், மினிஸ்ட்ரி பதவி ஒன்று கிடைக்குமா? நான் நேஷனல் லிஸ்ட்டால் எனக்கு போடுறது கூட எனக்கு தெரியாது. நான் எப்படி அதுக்கு போகிற மினிஸ்டர் போஸ்ட்டில் பேசுகிறது எனக்கு அப்படி ஒரு அது வந்து என் ஒரு அம்பிஷனும் இல்லை. இப்போக்கு நேஷனல் லிஸ்ட்டில் 30 பேரை போட்டிக்கிறாங்க. அதில் கவர்மெண்ட் வந்தால் 18 பேரையோ 20 பேரையோ அவங்க போடுவாங்க. அந்த 20 பேரில் நான் இது வருமோ இல்லையோன்னு கூட எனக்கு தெரியாது. நான் எப்படி மினிஸ்ட்ரி போஸ்ட்டை பற்றி பேசுகிறது? அது வந்து பிரசிடெண்ட்டும் பிரைம் மினிஸ்டரும் டிசைட் பண்ண வேண்டிய, பார்ட்டியும் டிசைட் பண்ண வேண்டிய முக்கியம். அது அடுத்தது வந்து அந்த நிலைச்ச கலாக்காதர் எல்லா நாடினால் கிடைக்கும், இல்லாட்டி இருக்கும். இல்லைன்னு சொல்லி நாங்கள் இது கிடைக்கலன்னு சொல்லி நான் இவ்வளோ நாள் சும்மா இருக்கில்லே. அதனால் அப்படி எனக்கு அப்படி ஒரு பெரிய ஒரு ஆசை ஒன்று இல்லை. அதேங்கான இந்த முதலாவது லேப் நான் நேரத்தோடு சொன்ன மாதிரி லா நீ அதை சுற்றி அதை பற்றி எனக்கு அப்படி பெரிய ஒரு ஆட்சேபனை ஒன்று இல்லை. கிடைச்சா செய்வோம், கிடைக்காட்டி எந்த ஜாப்பை செய்வோம். ஜெரோன் அனாஸ் என்பவர் கேட்கிறார், அப்படியானால் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் அரசாங்க சார்பில் பிரச்சார மேடைகளில் நீங்கள் இறங்குவீர்களா? அரசாங்கத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வீர்களா? கட்டாயம் செய்வோம். ஏனென்றால் அப்பொழுது வாக்கு வங்கிகள் அதிகரிப்பதற்கான ஏற்பாடுகளாது, ஏனென்றால் உங்களுக்கு தேசிய பட்டியலை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான ஏற்பாடா என்று கேட்கிறார். இல்லை, நான் எப்படியும் என் பொலிட்டிக்ஸ் வந்து ஆன்டி யூஎம்பி பாலிட்டிக்ஸ், லெஃப்டிஸ்ட் பாலிட்டிக்ஸ். இப்போ யூஎம்பிக்கு விரோதமாக உள்ள முக்கியமான இப்போ யூஎம்பி என்றால் அதுவும் 2 குடஞ்சி எங்கெங்கேயோ போய்த்து இருக்குது. எந்த பாலிட்டிக்ஸ் வந்து முக்கியமான பாலிட்டிக்ஸ் வந்து அந்த டாலிருந்து புதிய விஷயம் ஒன்று இல்லை. எங்கள் இந்த கேம்பில் இனி அந்த கேம்பில் நான் இந்த நாள் இருக்கத்தான் செய்யும். இல்லை நான் எலெக்ஷன் நேஷனல் லிஸ்டில் இருந்தோ இல்லையோ, உள்ளுக்கு வந்ததோ இல்லையோ, அந்த பாலிட்டிக்ஸுக்காக நான் இந்த நாளும் வேலை செஞ்சுருக்கிறேன். இதுக்கு முன்னுக்கும் வேலை செய்வேன். பொலன்னறுவையிலிருந்து ஒருவர் கேள்வியை கேட்கின்றார். இபுன் சுஹூட் சையத் ஷரீஃப், நான் பொலன்னறுவையைச் சேர்ந்த நபர், இங்கு
அதிகமான 600 ஏக்கர் வயல் காணி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டால் பிடிக்கப்பட்டிருக்குது. எனவே 40-50 வருடங்களுக்கு மேலாக விவசாயம் செய்த இந்த காணிகளை திருப்பி கொடுப்பதற்கான ஏதாவது ஏற்பாடுகளை ஒரு சட்டத்தரணி என்ற ரீதியில் நீங்கள் செய்ய முடியுமா என்று கேட்கிறார். பார்ப்போம், நாங்கள் அதை ஸ்டடி பண்ணி. அடுத்ததாக இன்னொரு நாங்கள் தேர்தல் சம்பந்தமான ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். இந்த தேர்தல் கொரோனா நிலைமையில் இன்னொரு திகதிக்கு ஆகஸ்ட் 5ஆம் திகதிக்கு இடப்பட்டுள்ள சூழ்நிலையில் அந்த சமயத்திலும் கூட ஒரு கொரோனா நிலைமை தீவிரமாக வந்தால் என்ன நடக்கும்? இன்னும் இப்போ அந்த டைமில் கூட அப்படி ஒன்று நடந்தால் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள எல்லா போனால் இன்னும் மீண்டும் அதை கெடுப்போடுறதுக்குள்ள நீதியான அந்த லோ படிக்கு அவங்களுக்கு அதுக்குள்ள பவர் இருக்குது. ரஜீம் மௌரூப் என்பவர் சொல்கிறார், கிழக்கு மாகாணத்தில் அப்பாவி மக்களின் பூர்வீக காணிகள் பௌத்த தேரர்களால் அபகரிக்கப்படுது. அதற்கு நீங்கள் என்ன பதில்களை கூறுகிறீர்கள்? எனக்கு பதில் ஒன்றும் இல்லை இப்போ. ஆமாம், ஏற்கனவே களுத்துறையிலிருந்து ஒருவர் கேட்டிருந்தார், சிறைச்சாலைகளில் இந்த பிரிசன்களில் தமிழ் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், தமிழ் அரசியல் கைதிகள் நிறைய பேர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க ரொம்ப காலமாக. ஒரு ஜனாதிபதி சட்டத்தின் என்ற ரீதியில் நீங்கள் அரசாங்கத்திடம் கூறி அவர்களை விடுதலை செய்ய ஏற்பாடுகளை செய்வீர்களா என்று அவர் கேட்கின்றார். அப்படி சும்மா எனக்கு ஒரே அடிக்கு பயிற்சி செல்லலாது. ஆனால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், யாராவது மிச்சம் காலம் தமிழோ முஸ்லீமோ சிங்களமோ யாரென்றாலும் காரியமில்லை சிறைச்சாலைகளில் நிற்கிறேன்னு சொன்னால் ஒன்றோ அவங்களுக்கு வழக்கு போடணும், அப்படி இல்லாட்டி அவங்கள ரிலீஸ் பண்ணணும். அதை பற்றி ஒரு ஜென்ரல் பிரின்சிபலில் ஒரு டிஸ்கஷன் ஒன்று ஆரம்பிப்போம். அது பல பேரோடையும் நாங்கள் கதைத்துள்ள ஒரு விஷயம். ஜனாதிபதி அவர்கள் கூட சொன்னாங்க, அவங்க எலெக்ஷனுக்கு வர டைம் நான் நம்புறதுக்கு ஜென்ரல் எலெக்ஷனுக்கு பிறகு அப்படி ஒன்று நடக்கும். யாராவது இருக்கிறான்னு சொன்னால் உண்டோ அவரை சும்மா இந்த நாளும் உள்ளுக்கு வச்சுக்கொண்டு நிற்கலாது, உண்டோ அவங்களுக்கு கேஸ் போடணும், அப்படி இல்லாட்டி எவிடன்ஸ் இல்லாட்டி வெளிக்கு போடணும். அடுத்ததாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னதாக ஒரு கேள்வியை நான் உங்களிடம் கேட்க வேண்டும். எப்படியோ முஸ்லீம் அரசியல் கட்சிகள் நீண்ட காலமாக செயற்படுகின்றன, ஆனால் நீங்கள் அவர்களை கடுமையாக விமர்சிக்கிறீர்கள். அவர்கள் ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு, முஸ்லீம் மக்களுக்கு ஒரு சேவையை செய்திருக்கிறார்களா, அல்லது உங்களது பார்வையில் அது எப்படியாக இருக்கிறது? என் பார்வையில் அது ஒரு கவுண்டர் ப்ரொடக்டிவாக இருக்குது. என்னென்னு கேட்டால், இப்போ அதுக்கு முதவும் இந்த முஸ்லீம் கட்சிகள் வர கூட இலங்கையில் எல்லோரும் வாழ்ந்தாங்க. இனி அதில் முஸ்லீம் ஆட்கள் மெயின் கட்சிகளோடு சேர்ந்து அவங்களுக்கு தேவையான விஷயத்தில் செஞ்சு கொண்டாங்க. இனி அப்படி தான் நடந்துச்சு. இனி இவங்க வந்ததுக்கு பிறகு என்ன நடந்தால், இது இனத்தை வச்சு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணால் அதே மாதிரி இனத்தை வச்சு அடுத்த பக்கத்தாலேயும் பார்ட்டி உண்டாக்கத்தான் நடந்துச்சு. இனி அது நாங்கள் அதை கண்டோம். 2015 நாங்கள் சொன்னோம், நாங்கள் முஸ்லீம்களும் தமிழரும் சேர்ந்து தான் ஆட்சி உண்டாக்குன்னு சொல்லி. அப்போ சிங்கள மக்கள் யோசித்தாங்க, அடுத்த வருஷம் நாங்கள் அடுத்த பயணம் வர சொல்லிக்கு நான் உங்களுக்கு காட்டுறோம், உங்களுக்கு 100க்கு 20 இருந்து கொண்டு அவ்வளோ வேலையோன்னு செய்யலும் என்றால் நாங்கள் 100க்கு 70 இருந்து கொண்டு என்ன செய்யலும்னு சொல்லி. அதுதான் நடந்திருக்கு. இது இவங்க அவங்களுக்கு பாடம் படிப்பாங்க, படிப்பு கொடுப்பாங்க, இவங்க அவங்களுக்கு பாடம் படிப்பு கொடுப்பாங்க. இப்படி எங்களுக்கு சமுதாயம் என்ற முறையில், நாடென்ற முறையில் முன்னுக்கு போக முடியாது. அதனால தான் நான் பேசிக்கலி இனம் பேஸ்டான பார்ட்டிகளுக்கு புரியமில்லை. நான் சொல்கிற பாலிசி பேஸ்ட் பார்ட்டிஸ் வரணும். அது UMP ஆகலாம், SLP ஆகலாம், SLPP ஆகலாம், JVP ஆகலாம். இனி அதுக்கு நாங்கள் எங்களோட பொலிட்டிக்ஸ் மெச்சூர் ஆகணும். இனி அப்படித்தான் எங்களுக்கு முன்னுக்கு போகலாம். இப்போ நாங்கள் இதை தமிழ் மக்களுக்கு தமிழ் பார்ட்டி, மலையாள மக்களுக்கு மலையாள பார்ட்டி, சிங்கள மக்களுக்கு சிங்கள பார்ட்டி, முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் பார்ட்டி என்று சொன்னால் அது தொடங்குறதே இனவாதத்தோடு தான். இனி எப்படி நாங்கள் அதை சால்வ் பண்ணுறது? இனி அதை அப்படி வச்சுக்கொண்டு நாங்கள் சொல்கிறோம், இப்போ சிங்கள பார்ட்டி வந்தீங்க அவங்க எல்லாரையும் ஒரு மாதிரி கவனிக்கணும்னு சொல்லி. எப்படி அது நடக்கும்? ப்ராக்டிக்கலி நடக்க கஷ்டம். அதனால தான் நாங்கள் ப்ராக்டிக்கலி நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஓட் பண்ணலாம், நீங்கள் அதே மாதிரி தான் அவங்களுக்கு வேண்டியவங்களும் ஓட் பண்ணலாம். ஓட் பண்ணதுக்கு பிறகு அவங்க ஓட் பண்ணவங்களுக்காகத்தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இனி இது முஸ்லீம் கட்சிகள் யாருக்கு ஓட் பண்ணால் அவங்களோட மனுஷருக்கு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களோட சப்போர்ட்டரை தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களும் அதைத்தான் செய்கிறாங்க. இவங்க செஞ்சாலும் அது துவேஷம் பண்ணுறாங்க. அச்சுறுத்தான் இது செய்யலாது எங்களுக்கு. அச்சுறுத்தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த ஜாதி இனபத பேதம் இன்று நேஷனல் பாலிசிஸோடு சேர்ந்து பாலிட்டிக்ஸ் செய்வோம்.
முஸ்லிம்கள் வாக்களிக்கவில்லை, அதனால்தான் ஒரு கேள்விக்கு கூட பதிலளிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது கூறுகிறீர்கள். தேசிய பட்டியல் கிடைத்த பிறகு கூட, நேஷனலிஸ்ட்டுக்கு பிறகு கூட நீங்கள் இப்படித்தான் சொல்லுவீர்களா என்று ஒருவர் கேட்கின்றார். விளங்குதில்லை என்னவா? முஸ்லிம்கள் கடந்த தேர்தலில் கோட்டாவுக்கு வாக்களிக்கவில்லை, அதனால் எங்களுக்கு சில விடயங்களை பேச முடியாமல் சொல்ல முடியாமல் இருப்பது போன்றதுதான் உங்களது பதில் இருக்கிறதா? எனவே நீங்கள் எதிர்காலத்திலும் தேசிய பட்டியல் உங்களுக்கு கிடைத்தாலும் கூட இதே மாதிரி தான் சொல்லி நழுவி விடுவீர்களா என்று கேட்கிறார்கள். ஏண்டியத்தை செய்வோம், ஏலாத்த செய்ய ஏலாத்த உங்களுக்கு பொய்யை சொல்லி இருக்க மாட்டோம். முதலாவது நாங்கள் ஒன்று செய்யணும், தேசிய பட்டியலில் நாம் எங்களை போட்டிருக்கிறது காரணம் வந்து பார்ட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக. இனி அதில் முக்கியமான விஷயத்தில் நாங்கள் கதைப்போம். இனி எல்லாத்தையுமே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நானும் அவங்கள போல் எல்லா ப்ராப்ளத்துலேயும் முஸ்லீம்களை பற்றி மட்டும் பேசணும், முஸ்லீம்களை பற்றி மட்டும் இருக்கணும். அப்படி என்ன வளர்த்தில்லை. நான் பார்க்க இலங்கையினர்ன்னு சொல்லி அதுக்காகத்தான் நான் பேசுகிறேன். நான் என்ன முழு லைஃப்லேயுமே நாங்கள் அப்படி தான் நடந்துக்கிறோம். எது நல்லவோ இது பொழுதோ அதில் முஸ்லீம்களோ தமிழரோ சிங்கள மக்களோ நாங்கள் பார்க்க மாட்டோம். இனி அதனால் எங்களுக்கு அந்த இப்படி செல்கிறவங்கள்ட்ட இவங்கெல்லாம் யூஎம்பிக்கும் அடுத்தவங்களுக்கும் ஓட் பண்ணாங்க. உங்களுக்கு வேண்டிய மாதிரி நான் நடக்க மாட்டேன். நான் நடப்பேன் எனக்கு தேவையான மாதிரி, என் கல்விக்கு பறகிற மாதிரி, என் மனசாட்சிக்கு சரி மாதிரி, எனக்கு எது சரி என்று விளங்குற மாதிரி எல்லாம் உங்களுக்கு தேவையான மாதிரி இல்லை. நீங்கள் ஓட் பண்ணோட்ட போய்த்து உங்களுக்கு வேண்டிய மாதிரி நடந்துக்கோங்க. ஆமாம், மிகுந்த வேலைப்பளுவுக்கு மத்தியிலும் வசந்தம் தொலைக்காட்சியின் தீர்வு நிகழ்ச்சிக்காக வந்து கலந்து கொண்டு பல கேள்விகளுக்கு பதிலளித்த ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவிக்கின்றோம். நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் இளங்கோவனுடன் உதவி தயாரிப்பாளர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நாங்கள் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.